கரெக்டாக இருக்குப்பா இங்கே தான். நல்லா ஃப்ரீயா உட்கார்றது இருக்கு மீட்டிங் இன்னொரு ஆள் கூட ஹாஸ்பிட்டல் போய் இன்னும் வர ஃப்ரீயா கிராமத்தை சார்ந்திருக்கிற இதர தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மேற்பார்வையாளர் நம்முடைய வட்டார மையத்தினுடைய வட்டார மையத்தினுடைய மேற்பார்வையாளர் திரு பாலாஜி அவர்களையும் மற்றும் நம்முடைய பிஆர்பியினுடைய ஆசிரியர் பயிற்சியாளர் அருளரசு அவர்களையும் இந்த நேரத்திலேயே வருக வருக என்று அவர்களை இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வரவேற்போம். நிகழ்ச்சியினுடைய முதல் கட்டமாக இந்த நூலகத்தினுடைய பயன்பாட்டினை திறந்து வைத்து முதலில் திருப்பழாவை நிகழ்ச்சி நிகழ்த்தி தருமாறு நம்முடைய
செந்தில் பாலாஜி ஐயா அவர்களை இந்த நேரத்திலே அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா அவர்களுக்கு அவருடைய இளைஞரணி நண்பர்கள் திரு வடிவேல் அவர்களை எழுத்தாளர் ஆழிப்பதிப்பகம் திரு ஆழி செந்தில்நாதன் ஐயா அவர்களுக்கு திரு வடிவேல் அவர்களை கூர்ப்பகம் வடிவேல் அவர்களை நான் வருவதற்கு தமிழிலேயே முன்னோடி திரு மணிவண்ண ஐயா அவர்களை நம்முடைய முன்னாள் வாக்கு திரு மதிப்புமிகு ராமனுடைய அவர்களை வந்து அவருக்கு சிறப்பு செய்யும்படி அன்பளிக்கிறேன். ரெண்டு பேரும் செயலர் முழுவதும் அறக்கட்டளை செந்தில் கணபதி ஐயா அவர்களை நம்முடைய முழுக்கட்டளை நிர்வாக உறுப்பினர் திரு ஜெகன் அவர்கள் பள்ளிக்கு என்ன உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, என்னால் என்ன உதவிகளை நான் செய்கிறேன் என்று ராத்திரி 8 மணி அந்த நேரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் கடைக்கு போயிட்டு பிள்ளைங்களுக்கு பாய் இல்லையா உடனே வந்து நான் உங்களுக்கு பாய் அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லி அந்த ராத்திரி 8 மணிக்கு அவர் திருச்சி கடவுள்லேருந்து வந்துருக்காரு. வந்துட்டு போலூருக்கு வந்து கழுதை தேடி பிடிச்சி அந்த பிள்ளைங்க அமர்றதுக்கு அந்த பாயை வந்து 1500 மதிப்புள்ள அந்த பாயை அவர் வந்து அந்த நேரத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் அவர் ஊருக்கு சென்றார். இந்த நேரத்திலே அவர்களை சிறப்பிக்க முடிந்திருக்கிற ஜெகன் அவர்களை அறக்கட்டளை நிர்வாக திரு ஜெகன் அவர்களை வாங்கி நம்முடைய உதவியாளர் கல்வியுடைய உதவி ஆசிரியர் விமானத்தை வருகை வர சிறப்பு நம்முடைய ஆசிரியர் பயிற்றுனர் பள்ளிக்கு செம்மையான முறையிலேயே கருத்துக்களை வழங்கியிருக்கிற திரு அருள் ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களுக்கு நம்முடைய அருள் அரசு தலைமை ஆசிரியருக்கு சிறப்பிக்கப்படுகிறது. அவர்களுக்கு மகிழ்ச்சி மேற்பார்வையாளர் அவர்களுக்கு நிகழ்ச்சியுடைய துவக்கமாக நூலக முழுமதி அறக்கட்டளையினுடைய முக்கியமான ஒரு சிறப்பு அம்சங்களை நம்முடைய ஏற்கனவே பள்ளியினுடைய உதவி ஆசிரியர் திரு ஜெகன் அவர்கள் சுருக்கமாக இந்த நேரத்திலே கருத்துக்களை
துணைத்தலைவர் அவர் வழங்குவார். பின்னர் நம்முடைய சிறப்பு விழா நூலக பயன்பாட்டு சிறப்பு விழா. அனைவருக்கும் கல்வி அலுவலர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள், அரசுக்கலை நிர்வாகத்தினர், நம்மை சுற்றியுள்ள நம்மை வாழ்த்த வந்துள்ள தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பத்திரிகை துறையினர் அனைவருக்கும் வணக்கங்கள். மேலும் இந்த பள்ளியின் நிர்வாக கிராம கல்விக்குழு மக்கள், பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தான வணக்கங்கள். நாம் முழுமதி அறக்கட்டளை பற்றி ஏற்கனவே அறிந்ததுதான். கடந்த 15/7/2014 அன்று நம் பள்ளிக்கு வண்ணம் தீட்டி ஒரு துவக்க விழாவினை நடத்தினோம். எதற்காக என்றால், பள்ளி சீரமைப்பு உதவிகள் எனும் பெயரில் முழுமதி அறக்கட்டளையினர் ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்து அப்பள்ளிக்கு தேவையான முழுமையான உதவிகளை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் ஜப்பான் வாழ் தமிழர்களால் ஏற்று நடப்படும் ஒரு அமைப்பு முழுமதி அறக்கட்டளை என்பது நமக்கு தெரிந்து ஒன்று. அதன்படி அவர்கள் நம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் புரிதெடுப்பு பள்ளியான நம் பள்ளியை தேர்ந்தெடுத்துள்ளனர். தற்பொழுது இன்று குழந்தைகள் தினம் இல்லையா, 14/11/2014 இன்று நம் பள்ளிக்கு முதல் கட்டமாக, இது இறுதி கட்டம் அல்ல, முதல் கட்டம். ஏனெனில் இன்னும் பல தேவைகளுக்கு முழுமதி நம் பள்ளியை சீரமைக்கப் போகின்றனர். முதல் கட்டமாக நூலகம் மற்றும் குடிநீர் இயந்திரம் துவக்க விழா இன்று நடைபெறுகிறது. அதற்காக செலவு செய்து இந்த அலமாரியையும் இந்த புத்தகங்களையும் நமக்காக இவர்கள் வாங்கி தந்திருக்கிறார்கள். மேலும் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், நம் பள்ளியில் ஒரு ஆய்வு நடத்தினோம் போன வருஷம். அது குடிநீர்ல மாசு கலந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வு முடிவு வந்தது. அது சுகாதாரத்துறை மூலமா எல்லா பள்ளிகளும் நடத்தினாங்க, நம்ம பள்ளிக்கு வந்தது. அதை பத்தி அவங்க கிட்ட சொன்னேன். சரி, உடனே சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்காங்க. இன்னும் பல தேவைகளை ஃபில்அப் பண்ணுறாங்க. என்னென்ன தேவைகள்னாக்கா, வட்ட மேசைகள் அமர்வதற்கு வட்ட மேசைகள் தர போகிறாங்க. கழிவறைக்கு சுத்தம் பண்ணி டைல்ஸ் போட்டு போகிறாங்க. கூடவே கிளாஸ் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறாங்கன்னா வண்ண ஓவியம் அமைக்க போகிறாங்க. அடுத்தது தோட்டம் அமைக்கணும். ஒரு சிறந்த தோட்டத்தை மாணவர்கள் உருவாக்கி அவங்களுக்கு கூட சுய சார்பு மற்றும் அவங்களுக்கிட்ட தன்னம்பிக்கை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி செய்ய போவாங்க. கூடவே தொழில்நுட்ப சாதனங்கள், கணினி மற்றும் ப்ரொஜெக்டர் திரைவெட்டி அதையும் வழங்க போறாங்க. கூடவே நம்ம பள்ளி மாணவர்களை சுற்றுலா நம்ம காசுல தான் கொண்டு போவோம். ஆனால் இந்த வருஷம் நம்ம மாணவர்கள் அவங்க பணத்தில் அவங்க பண்பாட்டு சுற்றுலா கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இது போல பல தேவைகளை நிறைவேற்ற போகிறாங்க. அதில் முதல் கட்டமாக இன்று நடைபெறும் இந்த சிறப்பான விழாவிற்கு தங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நூலக பயன்பாடு என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. நூலகம் எந்த வகையிலே இருந்தால் அது எந்த வகையிலே சிறப்பு மாணவர்களுக்கு சிறப்பளிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அதை வைப்பதற்கு ஒரு அலமாரி தேவை அல்லது பீரோ தேவை என்று முதலில் நாங்கள் ஆலோசித்தோம். பீரோ தான் முதலில் வாங்குவதாக இருந்தது. இருந்தாலும் அதை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, நான் இப்படி செய்தால் அது நல்லா இருக்கும் என்று நான் சொன்னேன். உடனே அதுக்கு எவ்வளவு மதிப்பீடு என்று சொன்னார்கள். முதலில் நாங்கள் அதை 15,000 என்று நாங்கள் அதை மதிப்பீடு செய்தோம். அதன் பிறகு அது இன்னும் கூடுதலாக செலவழித்து அது 17,500 என்ற அளவிலே அது முடிந்திருக்கிறது. ஆக இந்த நூலகத்தை ஒரு சீரும் சிறப்புமாக வைப்பதற்கு இந்த நேரத்திலே நமக்கு அந்தகைய உதவியை செய்திருக்கிற முழுமதி அறக்கட்டளைக்கு நம்முடைய ஊரின் பொதுமக்கள் சார்பாக, பள்ளியின் சார்பாக அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அந்த நூலகத்தினுடைய திறப்பு விழாவை மதிப்புமிகு வாட்டர்லூ பல்கலைக்கழகம் திரு பேராசிரியர் திரு செல்வகுமார் ஐயா அவர்களை அந்த நூலக பயன்பாட்டை திறந்து வைக்கும்படி அன்புடன் நம்முடைய பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம்.
சார் சைடில் வந்துருங்க சார். ஏய் சார் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வாங்க. மொடையூர் சிற்பம் செய்கிறாங்கல்ல. ஆமாம் சார் வேகபுரம் காட்டு. இங்கே பாரு எல்லாரும். ஓகேப்பா போதும்பா போதும். இந்தியாவை உருவாக்கியவர் 5 ஆண்டு திட்ட தலைவர் இருக்கிறது என்று நாங்கள் தான் ஆய்வு செய்த முறை. அந்த மூலையில நம்ம ராகவேந்திரா பிள்ளையார் வீட்டார் இருக்கிற ஒரு போர்வெல் மட்டும்தான் வந்து நல்ல சுத்தமான தண்ணி. அதுக்கடுத்து தான் இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் அதை விட வந்து ரொம்ப ரொம்ப வந்து மாசுபட்டு இருக்கிற தண்ணி அப்படின்னு நாங்கள் அதை ஆய்வில் கண்டுபிடிச்சோம். அதுக்காக அப்படிப்பட்ட குடிநீரை மாணவர்கள் இந்த கல்வி உரிமை சட்ட பிரகாரம் மாணவர்களுக்கு ஒரு தூய்மையான குடிநீர் வழங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே அதே முழுமதி அறக்கட்டளை சார்பாக 20,000 மதிப்புள்ள 20 லிட்டர் மதிப்பு வழங்கக்கூடிய தினந்தோறும் வழங்கக்கூடிய சுத்திகரிப்பு இது தண்ணீர் எந்திரத்தை நம்முடைய உதவி தொடக்கலைஞர் ஐயா அவர்களை திறந்து வைக்க அன்புடன் சார் பசங்க பிடிச்சி பிடி பசங்க யாராவது அங்கே பார்த்துட்டு சார் போட முடியாது. சார் நீங்கள் கொஞ்சம் கிட்ட வந்து
சார் கொஞ்சம் உதயகுமார் அவர்களுக்கு நம்ம நன்றி. பிள்ளைங்க அமைதியா இருக்கணும் கூட, அமைதியா இருக்கணும். இந்த இனிய மாலை வேளையிலே இந்த அற்புதமான நிகழ்வுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அந்த கனவு இங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த பாரத பிரதமருடைய கனவு நிறைவேறுவதற்கு நமக்கு ஒரு விதையை ஊன்றுவதற்கு இங்கே நமக்கு முழு ஒத்துழைப்பு நல்கின்ற முழுமதி அறக்கட்டளை சார்புக்கு அவருக்கு நாம் மீண்டும் மீண்டும் நாம் இந்த நேரத்திலே நாம் நன்றி சொல்லி நம்முடைய தேவைகள் என்னவென்பதை நாம் அவர்களுக்கு ஏற்கனவே நாம் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்ன என்பதை பட்டியலிட்டு சொல்லுங்கள். நாங்கள் எந்த வகையிலும் யார் மூலம் அணுகியும் நாங்கள் உங்கள் பள்ளிக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நாங்கள் உங்களுக்கு செய்திகள் தருகிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்று சொன்னால் இப்போடைய பிரதமருடைய கனவு திட்டமே அதுதான். ஒவ்வொரு கிராமத்தையும் தத்தெடுக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு கிராமத்தை தத்தெடுங்கள் என்று சொன்னால் அங்கே கிராமம் முன்னேறினால்தான் ஒரு வலிமையான ஒரு பாரதத்தை உருவாக்க முடியும் என்ற ஒரு நிலையிலே அவர் அவ்வாறு கூறியிருக்கிறார். அந்த ஒரு கருத்துக்கு நாம் இங்கே விதை ஊன்றப்பட்டு இருப்பது என்பதற்கு முழுமதி அறக்கட்டளையுடைய முழு முயற்சிக்கும் நாம் நம்முடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும். என்று சொன்னால் கல்வி எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்பதை நமக்கு இங்கே வலியுறுத்த பல கல்வியாளர்கள் வந்திருக்கிறார்கள். என்று சொன்னால் கல்வி இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு வகையில் இன்றுமே கூட ஏழை குழந்தைகள் எத்தனையோ தொழிலாளர் குழந்தைகள் இன்னும் நாட்டில் இருக்கிறார்கள். கல்வியை பெற முடியாத சூழல் இருக்கின்றது என்பதை நாம் செய்திகள் வாயிலாக நாம் படித்த மக்கள் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய செய்திகளை எல்லாம் அத்தகைய நிலைகளை எல்லாம் உடைத்தெறிந்து ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் மிகச்சிறந்த ஒரு மேதைகள் உருவாகி வர வேண்டும். மிகச்சிறந்த படிப்பாளிகள் வர வேண்டும். பின்னாளில் அவர்கள் எத்தகைய ஒரு வேலை வாய்ப்புகளை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இப்பொழுது பாடுபட்டு இருக்கிறோம். அந்த வகையிலே அவர்கள் நம்முடைய பள்ளிக்கு தேவையான பல நல்ல கருத்துக்களை இந்த நேரத்திலே நமக்கு அவர்கள் வழங்குவார்கள். நம்முடைய கிராமத்தினுடைய மக்கள் எவ்வாறு தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய கல்வியறை கூட்ட வேண்டும், அது எவ்வளவு அவசியம் என்பதை அவர் வலியுறுத்துவார்கள். அதே போல ஜப்பான் நாட்டில் கூட சொன்னால் எந்த நேரம் முழு நேரம் உழைப்பு அவர்கள் நேரத்தையே வீணாக்கவே மாட்டார்கள். அதே சமயத்தில் அவர்களுடைய படிப்பும் தொழிலும் ஒன்றாக இருக்கும். நம்முடைய படிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும், தொழில் என்பது பிற்பாதி இருக்கும். ஆனால் அவர்களுடைய படிப்பும் தொழிலும் சேர்ந்தே வரும். அதனால் அவர்கள் பின்னால் அவர் கஷ்டப்படாமல் தன்னுடைய உழைப்பை வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அத்தகைய வகையிலே நம்முடைய 12ஆம் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எவ்வாறு பயில வேண்டும், எவ்வாறு படிக்க வேண்டும் என்ற ஆலோசனைகளை இந்த நேரத்தில் அவர்கள் நமக்கு வழங்க வேண்டும். அதே போல ஒரு தொழிலை நாம் கற்றுக்கொள்வதற்கு எவ்வாறு முனைதல் வேண்டும், அந்த தொழில் எவ்வாறு நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படும். மகளிர் சுய குழுவாக இருந்தாலும் சரி, ஒரு படித்த பெண்மணியாக இருந்தாலும் சரி, இப்போ படித்த பெண்கள் பார்க்கும்போது 17 வயது ஆனாலே திருமணம் செய்து வைத்து விடுகிறோம். அவர்கள் உயர்கல்விக்கு நாம் அனுப்புவதே இல்லை. அதோடு நம்முடைய கனவு கிராமத்திலே முடித்து விடுகிறது அவருடைய கனவு வாழ்க்கை. அந்த கனவு வாழ்க்கைகளை எல்லாம் கடந்து நனவு வாழ்க்கைக்கு அவர்கள் மிக உன்னதமான நிலையை அடையவும், அத்தகைய மாணவர்கள் உயர்கல்வி பெற, தொழில் சார்ந்த படிப்புகளை பெற அத்தகைய ஆலோசனைகளையும் நம்முடைய கிராமத்திற்கு அவர்கள் இந்த நேரத்திலே பல நல்ல கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களின் சார்பாக நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இத்தகைய உதவிகளை புரிந்து நம்முடைய பள்ளி மேலும் மேலும் சிறப்பதற்கு உதவியாக இருக்கின்ற முழுமதி அறக்கட்டளைக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக இந்த கல்வியினுடைய அவசியத்தையும் ஊரினுடைய பொது சுகாதாரம், பொது வசதி என்னென்ன என்பதையும் இந்த நேரத்திலே நம்முடைய கூடுதல் உழைத்துறை அலுவலர் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் கூடுதல் கருத்துக்களை உங்களுக்கு வழங்குவார்கள். என்று சொன்னால் நாங்கள் இப்போது கழிப்பறை ஏற்படுவதற்கு நம்முடைய வீடியோவில் கூட சில கருத்துக்களை சொன்னார்கள். அதை கூட நம்முடைய ஐயா அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். எத்தகைய வசதி ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கு நிதியை அவர்கள் எப்படி தருகிறார்கள் என்று நாங்கள் போன வாரத்திலே அவர் எங்களிடத்தில் சொன்னதையும் உங்களுக்கு நேரத்திருக்கிறார்கள். என்று சொன்னால் நாம் அனைவரும் சேர்ந்தால்தான் நாம் ஒரு கிராமத்தை மிக செம்மையான முறையிலே நாம் செழிப்படை செய்ய முடியும். நாம் ஒவ்வொரு கிராமத்தையும் இந்த மாதிரி நாம் செழிப்படை செய்தோம் என்று சொன்னால் ஒரு வலிமையான பாரதத்தை நம்மால் உருவாக்க முடியும். அத்தகைய ஒரு வலிமையான பாரதத்திற்கு உருவாக்க நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று அத்தகைய வகையிலே அவர்கள் பல நல்ல கருத்துக்களை வழங்கும் நல்ல கருத்துக்களை நம்முடைய மாணவ செல்வங்கள் கேட்டு மனதில் நிறுத்தி நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய வீட்டுக்கும் பயன்பெற வகையிலே அவர்கள் உருவாக வேண்டும், நற்பண்புகளை வளர்த்து உருவாக வேண்டும் என்று கூறி
சில நல்ல கருத்துக்களை நமக்கு வழங்கி தரும்படி நம்முடைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் செல்வகுமார் வாட்டாளூர் பல்கலைக்கழகம் கனடாவில் இருந்திருக்கிற ஐயா அவர்களை இந்த கிராமத்துக்கு சில கருத்துக்களை தரும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பெயர் செல்வகுமார். ஐயா சொன்ன போல நானும் இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் முதல்ல. பிறகு நான் உயர்நிலை பள்ளிக்கு போன போதும் உயர்நிலை பள்ளியையும் தரையில் தான் உட்காந்து படித்தேன். இன்னைக்கு சில இடத்துல வண்டி அறை கூட கிடையாது. மரத்தில் நெய்ப்பழ மரம்னு ஒரு மரம் இருக்கும். நான் சென்னையில் படித்தேன். நான் நெய்ப்பழ மரம்னு ஒரு மரம் இருக்கும். மரத்தின் அடியில் தான் எங்களுக்கு பாடம் சொல்லி தருவார்கள். அப்படி அந்த மாதிரியான பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம். அப்புறம் பொறியியல் கல்லூரியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து அதற்கு பிறகு ஐஐடி என்ற தொழில்நுட்பத்தில் படித்து பிறகு நான் கனடா நாட்டில் நீங்கள் நயகரா பேர் கேள்விப்பட்டீங்களா? பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு நயாகரா. அதுக்குள்ளே தண்ணி கொட்டும். அமெரிக்காவுக்கு வடக்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு நாடு. உலகத்திலே 2வது பெரிய நாடு கனடா. அந்த நாட்டில் இங்கே நான் ஒரு பேராசிரியராக இருக்கிறேன். இந்த வீடுலாம் இருக்கு இல்லையா, இந்த டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, செல்ஃபோனுக்குள்ளெல்லாம் சின்னதாக ஒரு சிப்பி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நிறைய சின்ன கருவியாக இருக்கும். அதுபோல் 1 நூறு 1000 அதுபோல் நம்ம பல கோடி 1000 கோடி கருவியில் அதுக்குள்ளே குறைச்சிருப்பாங்க. இது நகைத்தளவு தான் இருக்கு மொத்தம். அதை எப்படி செய்யறது அப்படிங்கிற மாதிரி நுணுக்கங்கள்லாம் நான் அங்கே படிப்பிக்கிறேன். அங்கே இருக்க பல்கலைக்கழக மாணவருக்கு நான் படிப்பிக்கிறேன். நான் சொல்ல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எளிய பள்ளிக்கூடத்துக்கு படித்தவங்க நல்லா படித்தா ஆசிரியர் சொல்ற நல்லா கேட்டு படித்தா, நல்லா ஒழுக்கமாக படித்தா நல்லா மேலுக்கு வரலாம். உலகத்துக்கு எந்த இடத்துக்கு போனாலும் போகலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு கணினின்னா தெரியும்? சொல்லுங்க, கை தூக்கி பார்க்கலாம். கணினி எல்லாம் தெரியுமா? கணினினா என்னப்பா? கணினினா என்னப்பா? கணினினா என்ன சொல்லுங்க. இது ஒரு கணினி தான். மடிக்கணினி சொல்றேன். மடிக்கிறோம் இல்லையா, மடி செய்கிறோம் இல்லையா, மடிக்கணி. இதுக்குள்ள இருக்கிற அந்த மூளை இருக்கு இல்லையா, இதுக்குள்ள சின்ன ஒரு இது, அதுதான் எல்லா வேலையும் செய்யுது. அதை செய்யற அந்த கருவி செய்யறது பெரும்பாதியானவங்க கிட்டத்தட்ட நம்ம நாட்டு சேர்ந்தவங்க தான். நீங்க கூகுள் பெரிய பெரிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இந்த மாதிரி படிச்சு போறவங்க தான் நல்ல அவங்களும் செய்யறாங்க. ஆகவே இங்க நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் போகலாம். கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு கேட்டீங்களா? கற்றோர்னா யாரு? நல்லா படிக்கிறவங்க. கற்றோருக்கு சென்ற எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. நான் இங்க படிச்ச போது தமிழ்ல தான் படித்தேன். 1வது 11 வயசு 11 வகுப்பு தான், 12 கிடையாது, 11 வகுப்பு தான். எல்லா வகுப்புலையும் நான் தமிழ் தான் படித்தேன். கணிதமாகட்டும், அறிவியல் ஆகட்டும், எல்லாமே நான் தமிழ் தான் படித்தேன். தமிழ்ல படித்தா எல்லாம் அடைய முடியும். ஆகவே நல்லா தமிழ்ல நல்லா ஆழமாக படித்து நல்லா அறிவை வளர்த்துக்கிறது முக்கியம். இந்த பருவங்கள் ரொம்ப அருமையான புரியும். இன்னைக்கு குழந்தைக்கு உனக்கு எத்தனை வயசு? உனக்கு எத்தனை வயசு? உனக்கு 10 வயசு. இன்னும் 10 வயசு வச்சுக்கோங்க, 16 வயசு. அந்த 10 வயசு ஓடி போயிடும். கண்ணை மூடினா ஓடி போயிடும். ஆனா அந்த காலப்பகுதியில் தான் அவங்க அறிவு அத்தனையுமே வளருது. அவங்க ஆசிரியர்களா இருக்கிறவங்க அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது வருங்காலத்துடைய குடிமக்களையும் வருங்காலத்தோட நோபல் பரிசு வாங்கக்கூடியவர்களும் உருவாக்குகின்றீர்கள். ஆகவே எல்லாரும் நோபல் பரிசு பெற்ற போதில்லை. ஆனால் ஒரு நோபல் பரிசு பெறுவதாக இருக்கும், ஒரு கம்பெனிக்கு தலைவராக இருப்பாராக இருக்கும், இன்னொரு இந்த மாதிரி கணினிக்கெல்லாம் உள்ள இருக்கிற அந்த நூற்கருவியெல்லாம் செய்யறவராக இருப்பாரு. ஆகவே ஒரு சிலர் அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் முக்கியம். வாழ்க்கை வளர்த்து எல்லாமே முக்கியம். ஆகவே ஆசிரியர்களுக்கு பெரும் பணி இருக்கிறது. நல்லா படிக்கணும். நல்லா படிப்பீங்களா? சரி. ஏன்னா நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்காங்க. நிறுவனத்தை பற்றி முழுவதி அறக்கட்டளை கேள்விப்பட்டீங்களா? முழுவதி அறக்கட்டளை அதை நடத்துறாங்க. ரொம்ப இளைஞர் என்ன அவங்க 24 25
அவங்க வந்து பாருங்க, அவங்க பாருங்க படிச்சு இப்பதான் வந்து ஒரு தொழில் பட்டம்லாம் பெற்றிருக்காரு, முனைவர் பட்டம்லாம் பெற்றிருக்காரு. அதை படிச்சு முடிச்சுட்டு நம்ம மக்களுக்கு செய்யணும், நம்ம வாழ்ந்த ஊர்ல எல்லாரும் நல்லா வளரணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு நல்ல நினைப்புல அப்படி உங்களுக்கு உதவி செய்யணும் வந்து முன் வந்திருக்காங்க. அதுபோல் நீங்களும் வந்து நீங்க வளர்ந்து நல்ல பெரிய நிலைக்கு போய் நீங்களும் நிறைய மற்றவங்க உதவி செஞ்சீங்கன்னா நம்ம நாடே நல்லா செழிப்பா இருக்கும். இந்த பெயிண்ட்லாம் அடிக்கிறோம் இல்லையா, நம்ம இதெல்லாம் குறிப்பிட்டோம் இல்லையா, அது அந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் வட்ட மேசையெல்லாம் வாங்கி போடுறது, அப்புறம் வந்து இந்த தரையெல்லாம் நல்லா வந்து நல்லா மழுமழுப்பான தரையெல்லாம் போடுறது, இதெல்லாம் வந்து நான் வந்து புறக்கட்டுமானம்னு சொல்றேன். புறக்கட்டுமானம் இதெல்லாம் இப்போ நம்ம உடம்பெல்லாம் நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் அழுகி வச்சுங்களேன். நல்லா அகக்கட்டுமானம் கேட்டீங்கன்னா நம்ம நல்லா ஒழுக்கமா சொல்லித்தருது, நல்லா அறிவா சொல்லித்தருது, நல்லா கத்துக்கிறது, பாடங்களை எது படித்தாலும் நல்லா படிக்கணும். ஒரு தடவை வரலன்னா விட்டுறக்கூடாது, 2வது தடவை படிக்கணும், 2 தடவை வந்து 3வது தடவை படிக்கணும், 3-4 தடவை படிச்சு கட்டாயம் எல்லாருக்கும் எல்லாரோட படிக்க முடியும். ஆகவே விடாப்படியா நன்றாக படித்து கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி எல்லாம் நல்லா வளரணும். அதுதான் என்னுடைய ஒரே ஆசை. இந்த முழுமை அறக்கட்டளை ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப நான் இங்கே வந்து இப்படி பேசுறதுக்கு ஒப்புக்கொண்டதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க செய்கிற நற்பணியை பார்த்து எனக்கு உண்மையே உள்ள உருகி விட்டது. ஆகவே நீங்களாம் பயன்பட வேண்டும். அவர்கள் செய்து வருகின்ற நல்ல பணியை நீங்களாம் நல்லா பயன்பொள்ள வேண்டும். பயன்படுத்த என்ன பயன்படுத்துறதா தெரியுமா? என்ன பயன்படுத்த நம்ம என்ன எப்படிதான் பண்ணுறோம் இல்லையா, பயன்படுத்திக்கணும் இல்லையா. தண்ணி குடிக்கிறதோ அது ஒரு பயன், நல்ல பயனுடைய ஒரு குடிக்காங்க எல்லாரும், அதான் பயன். அந்த மாதிரி நல்ல நீங்க எல்லாம் சேர்த்து நல்லதெல்லாம் நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். நன்றி. உதவி தொடக்க கல்வி கூடுதல் உதவி இதோடு இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்கும் மரியாதைக்கும் பார்த்தமான பேராசிரியர் செல்வகுமார் அவர்களே, மீதான நண்பர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்து சிறந்த ஒரு செயல்பாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடுமதி அறக்கட்டளையினுடைய நிர்வாகி அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த குடும்பத்தி அறக்கட்டளை ஜப்பானில் இருக்கக்கூடிய நம்ம பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சின்ன முயற்சி. அவங்க இதே மாதிரியான ஒரு பள்ளிகளில் படிச்சுட்டு போனவங்க தான். பொதுவாகவே தமிழ்நாட்டிலே கல்வியில் மருத்துவ வசதியில் உட்கட்டுமான வசதிகள் சொல்லக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் தான் ரொம்ப பின்தங்கிற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய சொந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும், சொந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு ஏன்னா மற்ற இடங்களுக்கு இப்போ வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யும்போது அங்கிருக்கிற வசதியெல்லாம் பார்த்து இங்கெல்லாம் இவ்வளோ மனதிற்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் வந்து நிச்சயமாக மனசில் அந்த அடிப்படையில் வந்து செந்தில் கணபதி அப்புறம் இந்த ஊருக்கு மட்டுமில்லை தமிழ்நாடு ஊருக்கு வந்து எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடங்களெல்லாம் வந்து தன்னுடைய சேவையை வந்து சிறப்பாக ஆக்கிரமிக்கிறாங்க. இந்த அறக்கட்டளை சேர்ந்த கைவேண்டை ஜப்பானில் வேலை செய்யக்கூடிய கணேசன் முறை எல்லாமே ஒரு மிக சிறந்த ஒரு இதை வந்து ஒரு சிறப்பான முறையில் தொடங்கி ஒரு பெரிய ஒரு பட்டியலை வச்சுருக்காங்க. ஒரு 1.5 ஆண்டுக்கு 2 ஆண்டுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றது முன்னாடி திட்டமிட்டு அதுக்கான ஒரு தொடக்க கட்ட செயல்பாடுகளாக ஏற்கனவே நீக்கி செய்கிறாங்க. இப்போ வந்து 2 முக்கியமான விஷயத்தை செய்திருக்கிறாங்க. ஒன்று வந்து குடிநீர், இந்த பகுதியோட பெரிய சாப்பிட்டு இருக்காங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு நல்ல சுத்தமான குடிநீர் கிடைக்கிறதுக்காக வந்து ஒரு நூலகத்தை வந்து திறந்து வச்சிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்காங்க. இங்கே ஆசிரியர்கள் இந்த பள்ளியோட ஆசிரியர் பெற்றோர்கள் குழந்தையோட எல்லாரும் ரொம்ப நல்ல விஷயம். நான் இந்த வந்து எங்கள் புத்தகம்லாம் எடுத்து கொடுக்கும்போது நண்பர் முத்துராமன் வாங்கிட்டு வந்த புத்தகம் ஒரு புத்தகம் பார்த்தேன். பார்த்தோன்னே
வருஷத்துக்கு முன்னாடி உலகை மாற்றி இந்த புத்தகம் வந்து நான் பள்ளி மாணவனாக இருந்த போது நூலகத்தில் படிச்சு என் மேல மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஐயா சொல்லகுமார் இங்கே பார்த்துட்டு இதை மொழிபெயர்த்தோம் எங்கள் தாத்தா தான் முடியல. இந்த புத்தகம் வந்து மனித குலத்தினுடைய அடிப்படையான கண்டுபிடிப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அதை பற்றி ஒரு புத்தகம். நான் வந்து இங்கே பக்கத்தில் தேவிகாபுரம் சேர்ந்தேன். தேவிகாபுரம் தான் நான் படித்தேன். அங்கே வந்து எங்கள் பள்ளி பக்கத்தில் நூலகம் இருக்கு. அந்த பொது நூலகத்தில் என்னுடைய அப்பா வந்து அவர் தமிழாசிரியர். அவர் 4வது படிக்கும் போதே இந்த நூலகத்தை சேர்த்துருக்காங்க. நான் 4வது படிக்கும் போது அவருடைய மெம்பர்ஷிப் தான், குழந்தைகள் மெம்பர்ஷிப் தான் கிடையாது. ஆனால் என்னவே புத்தகத்தை எடுக்க சொல்லுவாங்க. அப்படி நூலகத்தை பழகின அந்த பழக்கத்தில் தான் பின்னாடி வந்து புத்தகம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு எடுத்து இன்று நான் புத்தகங்களை பதிப்பிக்கக்கூடிய ஒரு பதிப்பாளராக இருக்கேன். வாழை பதிப்பகம் ஒரு பதிப்பகத்தை நடத்திருக்கேன். அது இல்லாமல் பத்திரிகை துறையில் தொடர்ந்து நான் வேலையை செய்கிறேன். இது போல ஒரு சின்ன பள்ளிக்கூடம் தான் நாங்கள் படித்தோம். என்னோட பள்ளியில் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகாரியாக இருக்காரு. அவரோட மாதிரியான ஒரு பள்ளியில் படித்தவர் தான். சரி, எல்லாருமே இந்த மாதிரியான பின்புலத்தில் ஒரு சாதாரண கிராம பள்ளிகளில் படிச்சுட்டு வெளியே போகிறதுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக, மிகப்பெரிய ஒரு வாகனமாக என்ன இருக்குன்னா புத்தகம் தான். நான் அந்த 5வது படிக்கும்போது 6வது படிக்கும்போது படித்த கதை புத்தகங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன சின்ன அறிவியல் புத்தகம் பெரிய சைஸில் போட்டிருந்தாங்க. ஞாபகம் எனக்கு இப்போ சின்னதாக இருக்கு. அப்போ ரொம்ப பெரிய சைஸில் உலகை மாசியம் அப்படின்னு 2 வால்யூம் ஒரே வால்யூம் தான் ஞாபகம். நல்ல படங்களோடு இருக்கும். படிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லா வார்த்தையும் புரிஞ்சிடாது. ஆனால் படிக்க படிக்க வந்து நம்ம புரிஞ்சு மனசில் ஏன் இந்த 2 விஷயம் நான் சொல்கிறது 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இந்த வயசில் நம்ம படிக்கணுங்கிறது. இன்னொன்று, இந்த வயசில் தாய்மொழியில் படிக்கணும். இதே புத்தகம் இங்கிலீஷில் இருந்தால் எனக்கு பயன்பட்டே இருக்காது. அது லைப்ரரியில் இருந்துருக்கும். நிறைய பள்ளிக்கூடங்களில் நூலகங்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து புத்தகங்கள் மாணவர்கள் கொடுக்கறதே இல்லை. அதெல்லாம் சொல்ல படிப்பீங்க சமயம் அதெல்லாம் சொல்றது எங்கள் ஆதரங்களை சொல்றதுக்கு. எங்கள் ஊரில் வந்து எங்கள் தேவிகாபுரம் அரசு மேல்நிலை பள்ளியில் முன்னாடி உயர்நிலை பள்ளியில் பள்ளி அந்த நூலக பொறுப்பாக இருந்த ஆசிரியர் எனக்கு எப்பவும் தகராறு. ஏன்னா கொடுக்க மாட்டார் புத்தகத்தை, கிழிச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. கிழிஞ்சு போனால் இன்னொரு புத்தகம் வாங்கலாம். இந்த மாதிரி 3 அறமாதிரி புத்தகம் இருக்குங்க. பூட்டி வச்சதுதான் திறக்கவே மாட்டாங்க. அது உள்ள நிறைய புத்தகங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆசிரியர் பார்க்கறதுனால கொஞ்சம் ப்ரிவிலேஜ் உள்ளவங்க என்னன்னு பார்க்கறதுக்கு அருமையான புத்தகங்களை அரசாங்கம் காசு செலவு பண்ணி அழகான புத்தகங்களை வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த மாணவருக்கும் அவர் பிடிக்க மாட்டாங்க. அவருடைய ஒரே நோக்கம் புத்தகங்களை யாரும் படிச்சிடக்கூடாதுன்னு புரிஞ்சு போயிடக்கூடாது. நான் குற்றச்சாட்டு சொல்றேன். ஆனால் அதுதான் எனக்கு கோபமா இருக்கும். பொது நூலகத்தில் போனால் எந்த புத்தகம் எடுக்க முடியுது, ஆனால் பள்ளி நூலகத்தில் எடுக்க முடியாது. சண்டை போட்டு கூட பார்த்தேன். ஒரே முறை வந்து ஒரு 2 நாள் மொத்தம் புத்தகம், அதுவும் இப்போ ஆனுவல் மீட் மறுபடியும் வந்து எங்கள் அப்பாவுக்கு சொல்லி வாங்கிட்டாரு. நான் புத்தகத்தை படிக்க விட்டேன். எவ்வளோ கொடூரமான ஒரு ஸ்டூடெண்ட் அது. நல்ல ஆசிரியர் தான், நான் அவர் மறுக்கல. ஆக இந்த பள்ளி பருவத்தில் நம்ம வந்து புத்தகங்களை படிக்கிறதும் அதுவும் இந்த மாதிரியான ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம கற்பனை திறன் அதிகமாகத்தான் நமக்கு அறிவே வளரும். அதுக்கு நிறைய கதை படிக்கணும். எங்கள் பருவத்தில் இந்த ஒரு காமிக்ஸ் புத்தகமாக இருக்கட்டும். அப்போ நாங்கள் சின்ன சொல்லுவோம் 40 காசு கதை புத்தகம் ஒன்று சொல்லுவோம். 32 பக்கத்தில் என் வயசில் இருக்கக்கூடியவங்களும் அங்கே தெரிஞ்சிருக்கு. 32-40 பக்கத்தில் ஒரு கதை புத்தகம் வரும். மரப்பத்தீவு மாயம் அப்படின்லாம் கதை புத்தகமாக வரும். 20 காசு 25 காசு அந்த மாதிரியான கதை புத்தகங்களும், அப்புறம் பள்ளியில் மற்ற நூலகத்தில் கிடைக்கக்கூடிய பாண்டுமாவோட புத்தகங்கள், அப்புறம் ரஷ்யாவிலேருந்து நிறைய புத்தகங்கள் வண்டமாக வரும். ரொம்ப குறைவான விலைகள் 30 காசுக்கு ஒரு பெரிய புத்தகம் வரும். அழகாக வந்து டால்ஸ்டாயோட கதைகள் அதெல்லாம் வரும். அதெல்லாம் படிக்கும் போது தான் நம்மளுடைய மொழி வளருது, நம்மளுடைய சிந்திக்கிற திறன் வளருது, இந்த உலகத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து கூட வந்து நாங்கள் தான் ஐன்ஸ்டீனையும் நியூட்டனையும் அல்லது வந்து பெரிய நூலாசிரியையும் படிக்கிறதும் அழகமாக நாங்கள் இருக்கோம். 7ஆம் வகுப்பு படிக்கும் போது நாங்கள் கையெழுத்து பத்திரிகை நடக்கும். அதில் வந்து நல்ல நினைவு இருக்குது. அதாவது ஏற்றுமதி இறக்குமதி ஒரு பகுதி, தென்மொழி ஒரு பத்திரிகை. அந்த தென்மொழி பத்திரிகையில் வந்து மாலை கட்டப்போ ஒரு சங்க கவிதையை எடுத்து அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தாங்க. அதை வந்து எடுத்து போடுவோம். அது வந்து ஏற்றுமதி தமிழில் இருக்கிறது இன்னொரு ஏற்றுமதி. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு இங்கிலீஷ் கவிதை எடுத்து அது தமிழ் ஆசைப்படும். அப்புறமே எனக்கு மொழிபெயர்த்து அது இறக்குமதி. இப்படியெல்லாம் வந்து படங்கள் போகிறது, காமிக்ஸ்னு சொல்லிட்டு அந்த பள்ளி பருவத்திலே கையெழுத்து பத்திரிகை நடக்கிறது, நூலகங்களில் படிக்கிறது, போட்டிகள் வைக்கிறது. நானே ஒரு சின்னதாக லிவிங் லைப்ரரி நடக்கிறது, புக்கு அதுதான் பாடங்கள் அப்படிலாம் நடக்கிறது. அது ஒரு ஆர்வம், எல்லாரும் கொண்டு போய் கொடுக்கணும். ஆக இன்னைக்கு நம்ம கணினி வந்திருக்கு, வேற சில
விஷயங்கள் வந்ததுனால எல்லாத்தையும் சேர்த்து பயன்படுது. ஊடகங்கிறது இல்லை ஒரு புத்தகம் மட்டும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் கூட மொபைல்லேயே உங்களுக்கு ஊடகம் வந்துடும். மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் ஒரு 1000 பக்கங்களை வந்து அடைக்கலாம். அது அனிமேஷன் இருக்கும், எல்லாம் இருக்கும். நான் பெற்றோர்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்களும் ஆசிரியர்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இந்த புத்தகங்கள்லாம் ஒரு விஷயம் இதெல்லாம் படித்து முடிச்சுக்கணும். எவ்வளோ முடியும்? நிச்சயமாக வந்து நூலக வகுப்பு ஒன்று வைங்க. அரசாங்க அனுமதி விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு பட்டியல் போட்டு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் படிக்கலாம் கூட பரவாயில்ல, அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் சொல்லி கொண்டு வரோம். கிழிஞ்சு போனால் நாங்கள் வாங்கிக்கிறோம். எந்த புக்கு நீங்க கிழிச்சு கொண்டு வந்து காட்டுறீங்களோ அந்த புத்தகத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆழ்த்தவும் தயார். ஆனால் கிழிச்சிருக்கணும். அதான் ஒரே உங்க புத்தகம் எப்படி இருக்கு? நீங்க வச்சு புத்தகம் அந்த புத்தகம் எப்படி இருக்குது? அப்படியே கிழிச்சு போதா? நான் என்ன சொல்ல ஒண்ணு இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு சஜஷன் பண்ண சொல்றேன். நான் பெருசா பிரசங்கம் பண்ணலாம் வரல, என் மனசுல கட்டணம் சொல்லலாம் வந்து. அதாவது ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றேன். முக்கியமான புத்தகங்களும் அவங்களுக்கு வாரியம் பிரிச்சுக்கோங்க. அவங்க வீட்டுக்கு 2 நாள் அவங்க வீட்டை வச்சு படிக்க சொல்லுங்க. பெற்றோர்களுக்கு மொத்தமே எவ்வளவு மாணவன் 35 நிச்சயமா ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் ஒரு 2 மாசத்துக்கு பார்க்க முடியும். கூப்பிட்டு வந்து இந்த வருஷம் கொண்டு 5 படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 5 ஒரு மாணவன் 5 படிச்சு அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான புத்தகங்கள் வேணுங்கிறது. இது மட்டும் இல்லாம பள்ளி சார்பாக சில குழந்தைகள் பத்திரிகைகளை வந்து நாங்கள் இலவசமாக சொல்லியிருக்கோம். அதை அனுப்புவோம். அதையும் அவங்க கிட்ட கொடுத்தேன். ஒரு ரவுண்ட் முடிந்து போய் வருது. உண்மையிலேயே வந்து இந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சேவைக்கு பெரிய சேவை இந்த புத்தகங்களை சரியான வயசில் அறிமுகப்படுத்த. ஏன் சரியான வயசில் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்குன்னா, வாழ்க்கையில பிற்காலத்தில் கல்வியோட வளர்ச்சியோட சரி, வேலை வாய்ப்பு வரும்போதும் சரி, நாளைக்கு இவங்கெல்லாம் கல்யாணம் வாழ்க்கையோட எந்த கட்டத்திலையும் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு பாட புத்தகம் தவிர தொழில் சம்பந்த புத்தகம் பொதுவான புத்தகங்களை படிக்கக்கூடிய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அன்னைக்கு ஒரு கவுன்சிலர் போயிட்டு வர வேண்டிய அவசியம். அந்த தன்னுடைய திறமை என்ன, எதை வளர்த்துக்கலாம், எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும், எதவே ஷைன் ஆகும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மிக மிக குறைவாக இலவசமான வழிகாட்டினா புத்தகங்கள் தான். ஒரு 100 ரூபா புத்தகத்துல வந்து நீங்க சம்பாதிக்கக்கூடிய விஷயத்த வேற எதன் மூலமாக சம்பாதிக்க எல்லாருமே வாழ்க்கையை மாற்றிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்றது காரணம் தான். எனக்கு கூட இங்க பார்த்த உடனே ஒரு நிமிஷம் எனக்கு அந்த எண்ணம் வந்துடுது. நான் வேற ஏதோ பேசணும்னு நினைச்சேன். இந்த புத்தகத்தை பார்த்த உடனே எனக்கு பேச பாதிக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகம் வந்து அந்த வயசுல இருந்தாலும் அப்படி ஒரு தாக்கத்தை இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயம் டெலிகிராஃப் பத்தி இருக்கும், இந்த மாதிரி ட்ரெயினை பத்தி இருக்கும், அணுவாக்கம் எல்லாமே இருக்கு. எல்லாம் படிச்சு மனசுல ஒவ்வொன்றும் ஒரு சிவா படம் மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் தான் செய்திருக்கிறாங்க. ஆக அந்த எண்ணம் அந்த கற்பனை திறன் தான் வந்து குழந்தைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கறது வந்து சப்ஜெக்ட் கிடையாதுங்க. சயின்ஸ் வந்து அறிவியல் ஒரு பாடம், தமிழ் ஒரு பாடம், ஆங்கிலம் ஒரு பாடம், கணிதம் ஒரு பாடம்னு நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்ம அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறோம்னா அவங்க வந்து ஒவ்வொரு திறனை சொல்லிக் கொடுத்து அவனை வளர்க்க வைக்கணும். அது பெருசா வந்து மேல வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கணும். அந்த சூழலை வந்து உருவாக்குறதுக்கு மிக சிறந்த என்ன சொல்றது கல்வியாக இந்த புத்தகங்களை தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால தயவு செய்து இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரையும் ஆசிரியர்களையும் ரொம்ப முக்கியமா பெற்றோர்கள் சொல்லணும். நீங்க லைப்ரரி ஸ்கூல் லைப்ரரியில இருந்து புக் வாங்கி படிச்சாடான்னு கேட்கணும். கேட்பீங்களா? கட்டாயம் கேட்கணும். இன்னும் சில புத்தகம் சேர்ந்து குழந்தைகளோட சேர்ந்து உட்காந்து நீங்களும் படிங்க. அதுல என்ன இருக்கு, இது படிச்சியா அதை படிச்சு கதையை படிக்க சொல்லுங்க. நிறைய கதைகள் இருக்கு. ஐயா கூட நிறைய கதை புத்தகம் வாங்கி கொடுக்குறாரு. சின்ன சின்ன கதைகள், குட்டி குட்டி கதைகள் நிறைய இருக்கு. 200 புத்தகங்கள் கொடுத்துருக்காங்கம்மா. அது நிறைய எவ்வளவு புக் வேணாலும் உங்களுக்கு வருங்க. யாரும் சொல்ல படிச்சு கிழிச்சா தான் வரும். நீங்க வந்து எல்லாரும் படிக்க சொல்லுங்க. குழந்தைகளுக்கு வந்து நீங்க சொல்லி கொடுக்கலாம். இல்லை உங்க குழந்தைய ஒரு கதையை படிக்க சொல்லி நீங்க கேட்கலாம். அது இன்னும் நல்லா இருக்கு. நாம குழந்தைகளை கதை சொல்றதை விட ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதையை சொல்லு அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி இந்த பெருந்தலைவர்களுடைய வரலாறுகள்லாம் இருக்குல்ல, இன்னைக்கு ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் அப்படின்னா அதை பத்தி என்ன படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் கேட்டு ஒரு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பயமான விஷயமா படிப்புனா பொதுவாக எல்லாம் குழந்தை பயப்படுவாங்க. அதெல்லாம் மாறி ரொம்ப ஜாலியா சினிமா பார்க்குற மாதிரி சினிமா எப்படி நம்ம ஜாலியா பார்ப்போமோ அது போல புத்தகங்களை வந்து அவங்க படிக்கணும்.
அந்த படிக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்குறதுல இந்த பள்ளி வந்து வெற்றி பெற்றால் நீங்க ஒரு மிகப்பெரிய நல்ல தலைமுறையை உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். இதோட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம செஞ்சிட முடியாது. இதையெல்லாம் நல்லா செய்யறதுக்கு தான் நம்ம ஸ்கூல் வேணும், தண்ணி வேணும், மற்ற வசதிகள்லாம் வேணும். ஆனால் அடிப்படையில் என்ன, அடிப்படையில் நல்லா படிக்கிறது, நல்ல விஷயங்களை வந்து என்ன சொல்றது மனசுக்குள்ள ஏற்றுக்கிறது. அதுக்காக தான் இந்த நூலகம் இருக்கிறது. இந்த நூலகத்தினுடைய பயன்பாட்டை முழுமையாக பயன்படுத்தி இந்த மாணவர்களுக்கு மத்தியில் நல்ல படிப்பு கலாச்சாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர்களையும் மற்ற ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம கூடுதல் வாங்கணும் நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சொத்தையாயிருக்கும். சார் அடுத்ததாக தமிழ் இணைய முன்னோடி மணிவண்ணன் ஐயா அவர்களை கருத்துக்களை வழங்கும்படி அன்பளிக்கிறேன். புலமைய மேற்பார்வையாளர்களை வந்திருக்கும் நண்பர்களை, ஆசிரியர்களை, பெற்றோர்களை, நானும் வந்து உங்களை போல ஒரு சாதாரண பள்ளிக்கூடம், ஐயா சொன்னது போல என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த மாதிரி கட்டளை கிடையாது. எங்களுக்கு வந்து சாதாரண சுவரும் மண் சுவரும் கூரைகள் இருக்கும், மின்விசிறி கிடையாது, மின் விளக்கு கிடையாது. ரொம்ப புழுக்கமாக இருந்ததுன்னா மரத்தில் உட்காந்து படிக்க முடியும். அந்த அந்த இடத்துல படிச்சுட்டு என்னால் அமெரிக்காவில் போயிட்டு அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் கிட்ட போட்டி போட்டு என்னால் வேலை செஞ்ச முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் எனக்கு நல்ல ஆசிரியர். ஏன்னா எந்த மரத்தடியில் படித்தேங்கிறது முக்கியம் கிடையாது, எந்த தரையில் உட்காந்துருக்கிறது முக்கியம் கிடையாது. என்ன கற்றுக்குறோம், யார் கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படி கற்றுக்குறோம். நான் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருக்கேன். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஐயா சொன்னது போல நானும் தமிழ் வழியில் தான் படித்தேன். படிச்சுட்டு அப்புறம் பயோலா, அண்ணா பல்கலைக்கழகம், அப்புறம் அமெரிக்காவில் போய் மேற்படிப்பு படிச்சுட்டு அப்புறம் அங்கே சிலிகான் வேலையில் பெரிய நிறுவனங்களில் வேலை படிச்சு அமெரிக்காவுக்கும் இப்போ யோசித்து பார்த்தோம்னா அமெரிக்காவில் வந்து நிறைய இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை பார்த்துருக்கோம். நீங்களும் வந்து டிவியில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. உங்கள் மாதிரி குழந்தைங்க என்ன மாதிரி ஸ்கூலில் இருப்பாங்கன்னு அவங்க உண்மையாக வீடியோ காமிப்பாங்க. அந்த மாதிரி பள்ளிக்கூடம் இப்போ சென்னையிலே இருக்கு. ரொம்ப ஏர் கண்டிஷன் இருக்கும், சின்ன ரவுண்ட் டேபிள் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாரும் ஒரு சின்ன சின்ன ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஐபேட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப அடிக்கட்டுமானாலும் நல்லா இருக்கும். ஆனால் ஏன் சொன்னது போல கடைசியில் நான் என்ன யோசிச்சேன்னா இவ்வளோ வசதியான இடத்துல படிச்சிருக்காங்க அமெரிக்கர்கள். அவங்களுக்கு கொடுக்காத வேலையை இந்த தரப்பள்ளிக்கூடத்தில் படித்து எனக்கே கொடுத்தாங்க. ஏன்னா வந்து ஏன் கொடுத்தாங்கன்னா மூளைக்காரன். அந்த மூளை எப்படி வந்தது? இந்தியாவிலேருந்து வந்தது. அந்த மூளை எப்படி வந்தது? 2 காரணம். ஒன்று, எனக்கு நல்ல ஆசிரியர்கள் கொடுத்தாங்க. 2வது வந்து நீங்க ஒரு புத்தகம் இருக்கு இல்லைங்களா, ஒரு புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புத்தகத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ஆசிரியர், ஒரு வாத்தியார் இருக்கு. அந்த வாத்தியார் வந்து ஒரு 100 வாத்தியார் சொன்னதை படிச்சுட்டு அந்த புத்தகத்தில் எழுதுவார். அந்த மாதிரி ஒரு நம்முடைய நாட்டில் வந்து ஒரு 2000-2500 வருஷத்துல பெரிய பெரிய அறிஞர்கள் வாழ்ந்துருக்காங்க. அது எல்லாம் நமக்கு உண்மை தெரியாம அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாலே நமக்கு நிறைய தெரியும். ஒவ்வொரு புத்தகமும்
அதில் நிறைய விஷயம் இருக்கு. இங்கே பெரியவங்க வந்திருக்கீங்க, உங்களில் எத்தனை பேருக்கு வந்து எழுத படிக்க தெரியும்? நீங்கள் புத்தகத்தை படிக்கிறீங்களா? ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஏன்னா சில புத்தகங்கள் வந்து படிக்க முடியாது. இது வந்து அவங்க 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிறீங்களா? 5ஆம் கிளாஸ்ல தான் புத்தகங்களை படிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன் 4ஆம் வகுப்புல பாட புத்தகத்தை தாண்டி மற்ற புத்தகங்களை அவங்களால படிக்க முடியுதுன்னா அதுக்கு பெரியவங்க தான் கற்றுக் கொடுத்து இவங்களை படிக்க வச்சுட்டு அதில் என்ன இருக்கு இல்லாட்டா பயந்துருவாங்க. எனக்கு வந்து ஒரு ஐயா வந்து ஒரு பெரிய குண்டு புத்தகம் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு குண்டு புத்தகத்தை வந்து நாங்கள் இதே மாதிரி பள்ளிக்கூடத்து நூலகத்தில் அந்த புத்தகத்தை எடுத்து வந்தேன். அந்த புத்தகத்தில் வந்து பொன்னியின் செல்வன் கதை. இந்த பொன்னியின் செல்வன் கதையை வந்து நான் தினமும் படிப்பேன். ரொம்ப எழுத்து கொட்டி முதல்ல, அப்புறம் கொஞ்சம் வேகமா. அது கதை. அந்த கதையை படிச்சுட்டு வந்துட்டு என்னுடைய தங்கையை கூட நாங்களாம் விளையாடுறப்ப நாங்கள் வந்து கடற்கரையில் வாழ்ந்தோம். கடற்கரையில் வாழ்ந்தப்ப எங்களுக்கு வந்து பொம்மைகள்லாம் கிடையாது. பொம்மை வந்து இந்த கரையில் சிப்பிங்கெலாம் இருக்கும். அந்த ஒரு சிப்பி தான் வந்து பொன்னியின் செல்வன், இன்னொரு சிப்பி பழுவேட்டரையர், இவன் தான் சோழன், அவன் வந்து பல்லவன் அப்படின்னு சொல்லி விளையாடுறப்போ நான் கதை சொல்கிறேன், நான் விளையாடிட்டு இருக்கேன். என் தங்கைகளுக்கு பொன்னியின் செல்வன் கதை பூரா தெரியும். அவங்க புத்தகத்தை படிக்கிறப்போ இந்த கதை அண்ணா எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட நிறைய கதை கேட்கும். அந்த மாதிரி கதைகள் தான் புத்தகம் கேட்குது. நம்ம ஒரு தாத்தா பாட்டிகிட்ட கேட்கறதுக்கு பதிலாக 1000 தாத்தா பாட்டி கதைகள் புத்தகம் இருக்கு. அதனால ஐயா சொன்னது போல உங்க முன்னோருக்கும் என்ன பண்ணணும்னா, அமெரிக்காவில் ஒரு நல்ல பழக்கம் ஒன்று என்ன வச்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் பசங்க ஒரு புத்தகத்தை படிக்கலாம். அது வந்து அசைன்மெண்ட். நீங்க உங்களுக்கு வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு இதை படிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. படிச்சுட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை வர்றப்போ அந்த புத்தகத்தில் என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும். அந்த புத்தகத்தில் படிச்சுட்டு என்ன கற்றுக்கிட்டேன், அந்த புத்தகத்தில் என்ன கதை சொல்லிச்சு, கதைன்னா கதை இல்லை அறிவியல்னா அறிவியல். அதே மாதிரி சில சமயம் புத்தகங்களில் வந்து விளையாட்டு பொருள் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். நீங்கள்லாம் ஏதாவது பொம்மைங்களை வச்சு விளையாடுறீங்களா? உங்கள் வீட்டில் பொம்மை வாங்கி தராங்களா? உங்களுக்கு பொம்மை செய்ய தெரியுமா? நீங்களே பொம்மை பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? பேப்பர்ல வந்து பிளேன் போட தெரியுமா? ஏர்பிளேன் போட தெரியுமா? இது ராக்கெட் பண்ண தெரியுமா? எப்படி வந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்த ராக்கெட் பண்ணிட்டு இருந்த மயில்சாமி என்னதுன்னா இப்ப செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பிச்சாரு. அந்த ராக்கெட் போடுறதுக்கு இந்த ராக்கெட் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம இங்க தரையில உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த தரை வந்து உருண்டையா இருக்கா தட்டையா இருக்கா? நமக்கு தட்டையா தான் தெரியுது. ஆனா இது உருண்டையா இருக்கு. இந்த உருண்டையில வந்து இப்ப என்ன டைம் இப்போ மணி, இப்ப பகல் 3 மணி, பகல் 3 மணி. ஏன்னா நான் வேலை செஞ்சிருந்த கலிபோர்னியா பகுதி வந்து நான் இப்போ உலகம் எப்படி இருக்குல்ல, நான் உலகத்துல வந்து 3 மணினா இங்க இருக்கேன். அவங்களுக்கு ராத்திரி 3 மணி. அவங்க வந்து தலைகீழா இருக்காங்க. இது உருண்டையான உலகம். இந்த உருண்டையான உலகத்துல நான் இங்க இருக்கேன், அமெரிக்காக்காரங்க கீழே இருக்காங்க. இந்த உலகம் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. இப்படி சுத்தது மட்டும் இல்லை, சூரியனையும் சுத்திட்டு இருக்கோம். இது சுத்திட்டு இருக்கப்போ வந்து சாதாரணமா மெதுவா நடந்து போகல, 1000 மைல் வேகத்துல நடந்து ஓடிட்டு இருக்கு. நமக்கு தெரியாது. சரி, நானா ஜம்முன்னு மேல நின்றுட்டு இருக்கேன், அமெரிக்காக்காரன் கீழே நின்று இருக்கான். அவன் கீழே விழல. கீழே விழணும்ல. நீங்க மாடியில இருந்து தலைகீழா தொங்குனீங்கன்னா என்ன ஆகும்? ஒருத்தரும் கீழே விழுவீங்க. ஆனா அமெரிக்காக்காரன் கீழே விழலையே. அதே மாதிரி ராத்திரி ஆச்சுன்னா நான் கீழே போயிடுவேன், அமெரிக்காக்காரன் மேல இருப்பான். நம்ம ராத்திரி கீழே விழுறோமா? ஏன் விழறதில்ல? அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் இந்த மாதிரி புத்தகத்துல இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து இங்க இருந்து செவ்வாய் கிரகம் எங்க இருக்கு, சூரியன் எங்க இருக்கு, எப்படி வந்து பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு நம்மளால ராக்கெட் விட முடியும். நேற்றோ முந்தா நேற்றோ இன்னொன்று பண்ணாங்க. வால் நட்சத்திரம் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வால் நட்சத்திரம் என்ன? வால் நட்சத்திரம் என்ன நமக்கு என்ன தெரியாது. வால் நட்சத்திரம் வந்து ஒரு கல்லு. அந்த கல்லு வந்து கல்லு மேல பனி இருக்கும். அது வேகமா வந்துட்டு இருக்கப்போ அந்த பனி உருகுது.
உருவணும்னு அப்படியே அது வந்து தண்ணி நம்ம தண்ணி கொதிக்கிறப்போ தண்ணி ஆவி வருதுல்ல, அந்த மாதிரி இந்த வேகமா வர்ற சூடால அந்த ஆவி வருது. நம்ம கண்ணுக்கு அது வாவு மாதிரி தெரியும். அது நட்சத்திரம் கிடையாது, வெறும் கல்லு தான். அந்த மாதிரி ஒரு கல்லு, சின்ன கல்லு, சின்ன கல்லுன்னா அவ்வளவு 1 கிலோமீட்டர். அந்த 1 கிலோமீட்டர் கல்லு இங்கிருந்து லட்சக்கணக்கான மைல் தள்ளி மேல எங்கேயோ வேகமா வந்துட்டு இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காக்காரங்க அந்த கல்லு மேல போய் இறங்கணும்னு ஒரு ராக்கெட் பண்ணாங்க. அது வந்து முந்தானேக்கு போயிட்டு அது பக்கத்துல போய் அந்த ராக்கெட்ல இருந்து இன்னொரு கப்பல் மாதிரி ஒரு சின்ன பெட்டி அது இறங்கி போய் அந்த வால் நட்சத்திரம் மேல இறங்கிருக்கு. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதெல்லாம் எப்படி பண்ணாங்க? உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்றத வந்து குழந்தைங்களுக்கும் நல்லா தெளிவா சொல்ற மாதிரி புத்தகத்துல எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் கத்துக்கணும். இப்படி நிறைய கத்துக்கிட்டு இருக்க போலதான் நம்ம வந்து எதை வேணா செய்ய முடியும். நான் வந்து என்னுடைய ஸ்கூல் லைப்ரரியில வந்து 2000 புத்தகம் இருந்தது. இந்த 2000 புத்தகத்தையும் 6 மாசத்துல படிச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். முதல்ல புரியவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு புரியல. அப்புறம் வாத்தியாரை போய் கேட்பேன், எனக்கு புரியல, இது என்ன சொல்லுதுன்னு புரியலன்ட்டு. வாத்தியாரெல்லாம் என்ன புரியுதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. நமக்கு தெரியலன்னா கேட்கலாம். கேட்டுட்டு என்னென்ன கற்றுக்கிட்டனோ அது எல்லா புத்தகமும் இருக்கு. சயின்ஸாக இருந்தால் அது அறிவியலாக இருந்தால் வீட்டில் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு யாருக்காவது வந்து பால் வந்து உங்கள் வீட்டில் சூடு பண்ணுறாங்களா? குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறாங்களா? குழந்தைங்களுக்கு பால் வந்து எதில் கொடுப்பாங்க? புட்டியில கொடுப்பாங்கல்ல. அந்த புட்டியில இருக்க பாலை வந்து சூடு பண்ணணும். எப்படி சூடு பண்ணுவீங்க? எதை ஸ்டவ்ல வைப்பீங்க? புட்டியா? இந்த பால் அந்த பாலை எடுத்து ஒரு சட்டியில ஊத்தி அந்த சட்டியை தூக்கி ஸ்டவ்ல வைப்பீங்க. எங்க அம்மா என்ன சொன்னாங்க, என் தங்கச்சிக்கு வந்து பால் புட்டி வந்து பால் வந்து ஆறி போயிடுச்சு, சூடு பண்ணுன்னாங்க. நான் வந்து அப்ப சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். நான் யோசித்தேன், இந்த பாலை எடுத்து சட்டியில ஊற்றி சட்டியை எடுத்து ஸ்டவ்ல வச்சு அதை கொதிக்க வச்சு அதுல இருந்து எடுத்து புட்டியில ஊற்றி திருப்பி கொடுக்கறது சுத்த வேஸ்ட். அதனால பால் புட்டியை வந்து நேரா ஸ்டவ்ல வைக்கலாமே. என்ன ஆகும்? அதான் அப்படி பண்ணக்கூடாது. அப்ப வேற என்ன பண்ணலாம்? எங்க அம்மா வந்து அரிசி கொதிக்க வச்சு சாதம் சோறு கொதிக்க வச்சுட்டு இருந்தாங்க. கொதிக்க வச்சுட்டோம்னா தண்ணி இப்படியே வேகமா கொதிச்சுட்டு இருந்தது. நான் யோசிச்சு பார்த்தேன், சரி பால் பாட்டில வந்து நேரா ஸ்டவ்ல வச்சா உருகிடும், பொசுங்கிடும். ஆனா இந்த தண்ணியில வச்சா தண்ணி சூடா இருக்கு, அந்த சூடு வந்து பாலுக்கு வந்துடும். நல்ல ஐடியா தானே? நான் கொண்டு போய் வச்சேன். என்ன ஆகும் நினைக்கிறீங்க? சூடாகும். என்ன சொன்ன மாதிரி பொசுங்கல என்ன சார்? அது வந்து கீழே இருக்கிறது வந்து ரொம்ப சூடா இருக்கு. அடுப்புல வச்சா பொசுங்கிடும், உள்ள உடஞ்சிடும். இது தண்ணி தானே, தண்ணியில வந்து சூடு வந்து இந்த பால் பாட்டுக்கு வரணும்ல. நல்ல ஐடியா தானே அது? நான் கொண்டு போய் வச்சேன். என்ன ஆச்சுன்னு அதாவது கெஸ் பண்ணுங்க. கை சுடும். துண்டு டவல் எடுத்து அது மேல வச்சு என் கை மேல படாம இது கொதிக்குது இல்ல, வச்சா கை சுட்டுடுமே. அதனால அப்படி பார்த்து அப்படியே தண்ணின்னு வச்சிடணும்னா அழகா வந்து அப்படியே சூடாக ஆரம்பிச்சு. எனக்கு தெரியுது அந்த பால் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கிறதால அதுவும் கொதிக்க ஆரம்பிச்சு. என்ன ஆயிருக்கும் நினைக்கிறீங்க? அப்படியே கொதிச்சுட்டு இருந்தது, கபான்னு வெடிச்சு பால் பாட்டில் வெடிச்சு பால் எல்லாம் வந்து சோத்துல கொட்டிச்சு. கண்ணாடி பாட்டில் இது வந்து பொசுங்காது, கண்ணாடி பாட்டில். கண்ணாடி உடஞ்சு என்ன ஆகும்? சோறெல்லாம் மூஞ்சி மேல அடிச்சது. சோத்துக்கு சோறும் காலி, பாப்பாவுக்கு பாலும் காலி, பாப்பாவுடைய பாட்டிலும் காலி. அம்மா கையில பிறம்பு இருந்ததா? என்ன கருத்து எனக்கு? அடி. சாதாரண அடி இல்ல, குழந்தை கட்டிட்டாங்க. யோசிச்சு பார்த்தேன், இனிமே பாலை சூடு பண்றதுன்னா சோத்துக்குள்ள வைக்க கூடாது. அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட். ஆனா நம்ம எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்றப்போ வந்து ஒரு ஐடியா வரும், இப்படி பண்ணலாமா அப்படின்னு தோணும். அதை போய் நம்ம பண்ணி பார்க்கணும். எல்லா ஐடியாவும் வேலை செய்யாது. சில சமயம் அடி வாங்க வேண்டியது. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதை தான் பண்ணணும். இப்ப கரண்ட் இருக்கு இல்லையா, கரண்ட்ல கை வச்சா என்ன ஆகும்? நீங்க தொட்டு பாத்துருக்கீங்களா? தொட்டு பாத்துருக்கீங்களா? தூக்கி எடுத்துருக்காங்களா? நான் வந்து என்ன பண்ணேன்,
இது வந்து அப்படி நீட்டிட்டு இருந்ததா அத மடக்கணும்னு போனேன். இந்த எலக்ட்ரீஷியன் வந்து திறந்து விட்டுட்டு போயிட்டாரு. நான் பார்த்து இதே ரொம்ப நேரமா நீட்டிட்டு இருக்கு அங்கேயே பார்த்தேன். ஓகே, ஒன்றும் பண்ண முடியல. கரண்ட் ஸ்டூல் மேல ஏறிட்டு போய் அது வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இந்த மாதிரி கிடையாது, அது மேல ஏறினேன். ஏறிட்டு கையை எடுத்து அப்படியே பெண்ட் பண்ணேன். தப்பாட தூக்கி அடிச்சு ஓ இதுதான் கரண்ட். கரண்ட தொட்டா ஷாக் மட்டும் அடிக்காது, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா. அப்புறம் என்ன ஆச்சு நினைக்கிறீங்க? நான் தூக்கி அடிச்சோன்னே அப்பாவும் அம்மாவும் சத்தம் கேட்டு வருவாங்கல்ல, வந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அதான் மொத்து மொத்துன்னு மொத்தனாங்க. பண்ணுவியா பண்ணுவியா பண்ணுவியா. அப்புறம் இன்னொரு உங்க வீட்டுல ரேடியோ இருக்கா? டிவி இருக்கா? ஓகே, டிவியில வந்து எப்படி வந்து ஜனங்க வந்து பாட்டு பாடுறாங்கல்ல, ரஜினிகாந்த் எல்லாம் டான்ஸ் ஆடுறாரு. எப்படி ரஜினிகாந்த் உங்க வீட்டு டிவியில வந்தாரு? எங்க டிவிலையும் வந்தாரு, உங்க வீட்டு டிவியில வந்தாரு. எப்படி வந்தாரு? வயர்மூலம் வந்தாரு. அது சரி, உங்க வீட்டு டிவி எப்படி வந்தாரு? சென்னையில இருக்காரு. சரி, எனக்கு அந்த சந்தேகம் வந்தது. எங்க அப்பா வந்து அப்பெல்லாம் டிவி கிடையாது, ரேடியோ தான் இருந்தது. ரேடியோல வந்து அவங்க பாட்டு பாடுறாங்க. சரி, இந்த பாட்டு பாடுறாங்க எங்க இருந்து வர்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்பா வந்து தட்டுறாரு, ஏதோ தட்டணும்னா பாட்டு வருது. அப்புறம் ஏதோ புரியாத மொழியில யாரும் பஸ் 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 நாங்க இங்கிலீஷ்ல எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் வந்து அப்பா இல்லாத சமயத்துல நான் வந்து அதை அழிச்சு பார்த்தேன். அழிச்சு பார்த்தா எனக்கும் சத்தம் வந்தது. இந்த ஆளுங்க வந்து எப்போ அந்த ரேடியோக்குள்ள வர்றாங்கன்னு எனக்கு சந்தேகம். அதனால நானே என் தம்பி தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டோம். இந்த ஆளுங்க வந்து எப்படி ரேடியோக்குள்ள நுழையிறாங்கன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் உட்காந்து வேடிக்கையே பார்த்துக்கணும். எப்போ வராங்க? ஒருத்தர் கூட வரல. சரி, உள்ள வந்தவங்க எப்பயாவது வெளியில போகணும், குறைஞ்சது குளிக்கிறதுக்கு போகணும், சாப்பிட்றதுக்கு போகணும், இதா போகணும். ஒருத்தர் போகல. உங்களுக்கு சந்தேகம் எப்படி வந்து ரேடியோக்குள்ள ஒழிஞ்சிட்டு. அப்புறம் என்ன பண்ண, அப்பா இல்லாத சமயத்துல நானே என் தம்பி எல்லாம் ரேடியோவை வந்து கஷ்டப்பட்டு மேல இருந்து இறக்கி அதை திறந்து பார்த்தோம். அப்பெல்லாம் அந்த ரேடியோவில் வந்து டியூப் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கு, டியூப் லைட் மாதிரி இருக்கும். அந்த டியூபுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்காங்களோன்னு சொல்லிட்டு அதை எடுத்து உருக்கி பார்த்தோம். அப்படியே பார்த்தோம், ஒன்றும் பண்ணல. அப்புறம் திருப்பி போடுறது எப்படின்னு தெரியல. என்னாச்சு? இப்போ ரேடியோ வேலை செய்யலை. ஆனா என்ன பண்ணிட்டோம், எல்லா டியூபையும் தூக்கி ஒரு பையில போட்டுட்டு அந்த ரேடியோக்குள்ள வச்சுட்டு அழகா எடுத்து மேல வச்சுட்டோம். அப்பா சாயங்காலம் வந்து ரேடியோ ஆன் பண்ணாரு. என்ன ஆயிருக்கும்? ஒண்ணுமே வேலை செய்யல. அப்பாவுக்கு ஒரே சந்தேகம், என்ன ஆச்சு? உடனே அவருக்கு சந்தேகம், வாடாங்க யார் இந்த ரேடியோ வந்தோன்னு. உடனே நான் வந்து எனக்கு தெரியாது, நீங்களே என்ன சொல்லிருப்பீங்க? நான் தான் பண்ணேன்னு ஒத்துப்பீங்களா? ஏதாவது ஏன் மாட்டீங்க? வந்த விழும்ல. அப்ப என் தம்பியை கேட்டாரு, யாருமே தெரியாது, ரேடியோ என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. சரி, யாருக்கும் தெரியலன்னா எல்லாருக்கும் அடின்னு எங்க எல்லாத்துக்குமே அடி விழுந்துட்டு அப்புறம் வந்து அதை திறந்து பார்த்தீங்கன்னா அவங்களா ஒரு டியூப் விடாம எல்லாத்தையும் முடிச்சு நல்ல செலவாச்சு. ஆனா அதுவும் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா? அதுல என்ன கண்டுபிடிச்சோம் நாங்க? ரேடியோவுல வந்து பாடுறதுக்கு யாரும் உள்ள வர்றதும் இல்லை, யாரும் வெளியில போறதும் கிடையாது. இது வேற எப்படியோ வருது எப்படின்னு வந்து பின்னாடி புத்தகத்துல பார்த்து கண்டுபிடிச்சோம். அது எப்படின்னு நீங்களும் கண்டுபிடிச்சோம். அடுத்த தடவை நான் இங்க வருவேன், அப்போ வந்து உங்கள்ட்ட இதே கேள்வி தான் கேட்பேன். டிவியில ரஜினிகாந்த் உங்க வீட்டு டிவியில எப்படி வராரு கண்டுபிடிக்க முடியுமாங்களா? நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு இதை வந்து எப்போ வரும் அடுத்தது நான் வரேன். உங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுக்குறேன். 6 மாசத்துல கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பதில் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும், இல்லை ஏதாவது புத்தகத்தில் இருக்கும், இல்லை உங்க வாத்தியார் யாருக்காவது தெரியும். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க நல்லா சயின்டிஸ்ட் வரீங்க. நிறைய படிக்கிறீங்களா? நீங்க படிக்கிறதுக்கு உங்க பெற்றோர் உதவி செய்யணும். எங்க அப்பா என்ன அடிச்ச மாதிரி நீங்களும் குழந்தைங்களை அடிக்காதீங்க. ஆனா ரேடியோ கிட்டே உடச்ச ஒரு வழி கிடையாது. அதை மட்டும் கொஞ்சம் விடாம பாத்துக்கோங்க. அதை படிக்க சொல்லுங்க. நல்லா படிக்க சொன்னீங்கன்னா நல்ல பெரிய ஆளாக ரொம்ப நன்றி. நம்முடைய ஒரு சீரான சிறப்போடும் சிறப்போடும் ஒரு இனிய விழா இந்த அறக்கட்டளை இந்த இனிய விழாவுக்கு தலைமையாக உள்ள நம்முடைய மாவட்ட தலைமை செயலாளர்கள்
சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கருத்தர வேண்டி சென்றுவிட்ட காலத்தில் அவர்களுக்கு பதிவு தர இயலாத நிலையை அவருக்கு சொல்லி இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற அவருடைய வாக்குகளை இந்த நேரத்தில் அதை இந்த நேரத்தில் அவர் சார்பாக தெரிவித்துள்ளது. அதோடு இந்த இனிய விழாவுக்கு முன்னிலை வைத்துள்ள இந்த இனிய விழாவுக்கு வருகிறது வாழ்த்துறை வழங்கிய சான்றோர் மக்களே, முழுமதி அறக்கட்டளையுடைய நிர்வாகிகளே, இப்பள்ளியை சுவையோடு சிறப்பாக இவ்வளவு நிகழ்ச்சிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இப்பள்ளியுடைய தலைவர்களே, அவர்களுக்கு ஒத்துழைப்பாக அருகமை பள்ளியிலிருந்து வருகின்ற வார்த்தை வருகின்ற ஆசிரியர் மக்களே, நம்முடைய வட்டார வலயத்தினுடைய ஏற்பாளர்களே, ஆசிரியர் பெற்றோர்களே, கிராமத்துறை மாற்றுமன்ற தலைவர், மாணவ உறுப்பினர்களே, கிராமப்புற மக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை முன்னிட்டு இந்த அறக்கட்டளை முழு மதி மதி என்றால் என்ன சொல்லி பார்க்கலாம் யாராவது? மதி வெரி குட். யார் சொல்றது? வெரி குட். சாமி சொல்றது. வாங்க 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 பக்கத்துல வைங்க. மதி என்னது? முழு மதி அப்படின்னாக்கா முழு நிலவு. முழு நிலவு குளிர்ச்சியை கொடுக்கும், நல்லா வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடிய, அதை போல அதற்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒளியை நாம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அந்த நிலவுக்கு முழுமையான வெளிச்சம் இல்லைன்னா கூட சூரியன் இருக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பு நாம் பெற்ற அந்த செல்வங்களை இப்படி அறக்கட்டளை மூலமாக நல்ல வழிகளில் உங்களுக்கு நாம கொடுத்துருக்காங்க. அவருடைய பணி தொடர வேண்டும் என்ற நேரத்தில் அவர்களுக்கு விஜாத வாழ்த்துக்களை நம்முடைய பள்ளிக்கு திட்டமிட்டு என்னென்ன வசதிகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பள்ளியை திட்டமிடல் செஞ்சிருக்காங்க. ஆக நம்முடைய பள்ளி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த பள்ளியில படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அத்தனை பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் நினைக்கும். இது இன்னும் ஒரு ஆண்டுல எப்படி இந்த பள்ளி சிறப்பான நிலையை நிச்சயமா இந்த ஒன்றியத்திலே மிக சிறந்த பள்ளியாக இந்த பள்ளியை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு. இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு என்ன தினம்? இன்னைக்கு குழந்தைகள் தினம். யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க? அவங்க நேருக்கு குழந்தைகள் மேல மிகுந்த ஈடுபாடு. ஏன்னா இந்த குழந்தைகள் தான் இந்தியாவுடைய எதிர்கால தூண்கள் சொல்றாங்க. இந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அங்க குழந்தைகள் மேல இந்த ஈடுபாட்டின் காரணமாக தான் தான் பிறந்த நாள அப்படிப்பட்ட இந்த இனிய நாள்ல ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வீட்டுல என்னென்ன அறைகள் இருக்கு சொல்லி பார்க்கலாம். ஒரு புதுசா வீடு கட்டுறாங்க, என்னென்ன அறை இருக்கு? சின்ன ஒரு அறையை நீங்க கட்ட சொல்றோம். உங்க வீட்டுல புதுசா வீடு கட்டுறாங்கனாக்கா அங்க எனக்கு ஒரு என்ன அறை வேணும்? நூலக அறை வேணும். படிக்கிறதுக்கு புத்தகங்கள்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு அறை வேணும். அப்படி ஒவ்வொரு வீட்லயும் நிச்சயமா இனி ஒரு காலங்களில் நூலக அறையோட நம்முடைய வீடுகளை அமைக்கணும் அப்படிங்கிறத நூலக அறை மட்டுமல்ல, இந்த நூலகங்கள் தான் ஒரு பெரிய ஒவ்வொரு புத்தகங்களும் நம்முடைய வாழ்க்கை திறனை ஒரு புத்தகம் தான் என்னுடைய வாழ்க்கையே பாதிச்சு. அதற்கு உறுதுணையாக இந்த பள்ளியில் நடத்தி கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் சிறப்பாக இந்த பள்ளி மாணவருடைய கற்றுத்திறனை நிகழ்ச்சி எவ்வளவு சிறப்பாக இருக்கிற பார்வையிடும்போது கூட மிக சிறப்பாக இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பள்ளியில ஊராட்சி பணியிடமா தான் இருந்துச்சு. அது சாருடைய விருப்பப்படி கூடுதலாக இந்த அறுவடை பள்ளியில் ஒரு ஆசிரியர் நாங்கள் இங்க பெட்டிஷன்ல போட்டுக்கிறோம். இந்த பள்ளிக்கு தேவையான எங்களால் என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளை செய்வதற்கு கல்வித்துறை மூலமாக நாங்களும் தயாராக இருக்கிறோம். அறக்கட்டளையோடு சேர்ந்து நாங்களும் செய்கிறோம். அடுத்ததான் இங்க ஒரு மைதானம் இருக்கு பள்ளிக்கு பின்னால. அதாவது செய்வதற்கு பெரிய தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதற்கு இந்த இடத்தையே நாங்கள் அன்னைக்கு பார்வையிட சொல்லும். இந்த இடத்தையே நாங்கள் தானமாக கொடுத்துருந்தாங்க. அது பெரிய விஷயம். நீங்க கொடுத்த அந்த தானம் தான் இன்னைக்கு மேலும் மேலும் இந்த பள்ளிக்கு வளர்ச்சிக்காக பல்வேறு விதங்களில் உதவிகள் வருகிறது.
இங்க இருக்கக்கூடிய இந்த பின்னாடி இடத்துல எல்லாம் பயன்படுத்திட்டு அந்த குழந்தைகள் படிப்பதற்கு தேவையான இடம் நல்லா இருக்கு. பின்னாடி விளையாட்டு வந்து மிக முக்கியமான விஷயம். அதனால அந்த இடத்தை எல்லாம் தூய்மை செய்து அங்க விளையாட்டு கழிவுகள் எல்லாம் வச்சு அந்த இடத்தை தூய்மையா பராமரிக்கிறதுக்கு ஒரு சுற்றுச்சுவர் அமைப்பதற்கும் ஒரு ஏற்பாடு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இன்னைக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு பங்கு நாம பணம் கொடுத்தோம்னு சொன்னாக்கா 2 பங்கு நிதி அவங்க கொடுக்குறாங்க. இப்போ நாம 1 லட்சம் ரூபாய் பணம் போட்டோம்னு சொன்னாக்கா அவர்கள் கவர்மெண்ட் மூலமா 2 லட்சம் கொடுத்து 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஒரு பெரிய காம்பவுண்ட் பள்ளி வளாகத்தை சுற்றி அமைக்கணும். அதுக்கு உள்ள தேவையான வசதிகள் எல்லாம் இருக்கும். இன்னும் பல திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் பள்ளி கட்டடம் நல்லா இருக்கணும், குடிக்கிற வசதி நல்லா இருக்கணும், தண்ணி வசதி நல்லா இருக்கணும், அருமையாக உருவாக்கியது குடிநீர் வசதி அமைச்சாங்க. அடுத்து கழிப்பிட வசதி, இப்போ ஒரு கட்டடம் தான் இருக்குது, இன்னொரு கழிப்பிட வசதியை நாங்கள் அமைப்பதற்குண்டான நடவடிக்கைகள் இருக்கிறோம். இப்படி அத்தனை வசதிகளை செய்திருக்கிறோம். தரமான பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு ஆசிரியர் இருக்காங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக தேவை. நீங்க மனசு வச்சீங்கன்னாக்கா இந்த பள்ளியை ஒரு சிறந்த பள்ளியாக உருவாக்க முடியும் என்ற நேரத்தை கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய விஜயாத வாழ்த்துக்களை இடம் நன்றி வரேன். பள்ளிக்கு நூலகம் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கி இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அறக்கட்டளையின் சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இதற்கு முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உதவி தொடக்க கல்வி அலுவலர் அவர்களையும் மற்றும் எங்களோடு பணியில் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மேற்பார்வையாளர் அவர்களுக்கும் நாங்கள் இந்த ஒன்றியத்திலே கல்வி வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று அவ்வப்போது கூட்டங்களிலும் பயிற்சிகளிலும் ஆலோசனை வழங்கக்கூடிய கருத்துக்களை ஏற்று சேர்க்கப்பட்டு ஒன்றியத்திலே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இவ்வூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு அறக்கட்டளை இருக்கிறது என்று அதை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக நம்முடைய பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த அறக்கட்டளையை நல்ல முறையில பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியர் மற்றும் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உதவி ஆசிரியரும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அதாவது இப்படி ஒன்று இருக்கிறது, இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அவர்கள்கிட்ட நம்ம எப்படி எல்லாம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளி. இப்போ நான் இங்க நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேசியிருக்கிறோம், நாங்கள் நிறைய பேசுகிறோம். ஆனால் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த மூவர்களுடைய பேச்சு ஒரு வித்தியாசமான பேச்சு. நாங்கள் ரெகுலராக பேசுகிற மாதிரியே இருப்போம், நாங்கள் பேசுறதை கேட்க கேட்க எல்லாருக்குமே. ஆனால் ஒரு வித்தியாசமான பேச்சு நாங்கள் இருவரும் பேரும் கேட்கும்போது, அதாவது ஒவ்வொருவரும் தாங்கள் சொன்ன கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அனுபவம், அவர்கள் உங்களை மாதிரி ஒரு சிறிய கிராமத்துல இருந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு மாவட்டத்தில இருந்து ஒரு எழுத்தாளராக இன்னைக்கு ஒரு பதிப்பகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு ஒருவர் இருக்கிறார் அப்படின்னும் போது நிறைய பேர் இருக்கலாம். இருந்தாலும் கூட இவ்வளவு ஒரு திறமையுள்ள ஒருத்தரை சேசுப்பட்டு பிளாக்ல படிச்சு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அவர் பார்க்கும்போது. இப்போ அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சிசிஇ அந்த தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறையில தான் மதிப்பீடு செய்யறாங்க மாணவர்களுடைய கல்வி அறிவு. அப்படி இருக்கும்போது சார் சொன்ன கருத்துக்கும் அதற்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா அவர் சிறிய வயதிலேயே ஆனா சொன்னாரு ஆசிரியர் நிறைய கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. இப்ப அப்படி கிடையாது. நாங்க ட்ரைனிங்ல சொல்றது கூட கொடுத்துடுங்க, கிழியணும், கம்ப்யூட்டர் உடையணும், ரிப்பேர் ஆகணும், அது முழுமையா அப்படியே நம்ம பாதுகாப்பு வைக்கிறதுக்காக அந்த பொருட்களை நம்ம கொடுக்கல. அது அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். சார் அந்த
ரொம்ப ஆணித்தரமா சொன்னாரு. அந்த மாதிரி எல்லாம் அவர் அந்த புத்தகங்களை எடுத்து படிச்சதுனால சண்டை போட்டு ஆசிரியர்கிட்ட படிச்சிருக்காரு, அவருடைய ஆர்வத்திலையும் படிச்சிருக்காரு. அது பாத்தீங்கன்னா அந்த அந்த நேரத்துல அவர் செஞ்ச விஷயங்கள் தான் வந்து பின்னாடி வந்து ஒரு வித்தாக அது வளர்ந்து இன்னைக்கு வந்து அந்த துறையிலேயே அவர் பெரிய ஆளா வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாணவர்கள் கிட்டையும் ஒரு தனி சிறப்பம்சம் கண்டிப்பா இருக்கும். அது வந்து எழுத்தாளராக இருக்கலாம், நல்ல ஒரு பேச்சாளராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சார் சொன்ன மாதிரி அறிவியல் அறிஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படி நல்லா நடனம் ஆடக்கூடிய ஒரு விஷயம் இருக்கலாம். கதைகளை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரியான ஒரு எல்லா திறன்களும் குழந்தைகிட்ட இருக்கு. ஆசிரியர்கள் வந்து அதை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுதான் வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. அதை எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து கொண்டு வரணும். நிறைய பேச சொல்லணும், குழந்தைகள் கிட்ட வந்து நிறைய பேசணும் அப்படின்றத நாங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவோம். அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லணும், தன்னை பத்தி சொல்லணும், தன் குடும்பத்தை பத்தி சொல்லணும். ஒரு புத்தகம்னா அதை பத்தி சொல்லணும். ஒரு வாட்டர் பாட்டில்னா இதால செஞ்சிருக்கோம், இதுல தண்ணீர் எடுத்துட்டு போறோம், ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அப்படி வந்து ஊக்கப்படுத்தணும் குழந்தைங்களை. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா அதிகமா அவங்க இன்னும் கொஞ்சம் மக்கள் பத்தி நம்ம அடுத்த இன்னொரு பொருளை பத்தி சொல்லலாம், இந்த சேர் பத்தி சொல்லலாம், டேபிள் பத்தி சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும் பொழுது அவர்களுக்குள்ள வந்து அதிகமான புத்தகங்களை படிக்கணும், நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அதனால குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா, நான் லாஸ்ட் மீட்டிங்ல பேசும்போது கூட சொன்னேன், சின்ன குழந்தைங்கள நான் படிச்ச திருப்பாவை பாத்தீங்கன்னா 30 திருப்பாவை கூட இன்னைக்கு மனப்பாடமா என்னால சொல்ல முடியும். தமிழ் சஷ்டி கவசம் பாத்தீங்கன்னா ரெகுலரா படிப்பேன். நான் சின்னதுல படிச்சிருக்கேன், பெரிய வயசுல நான் படிச்சு என்னால அதை மனப்பாடம் செஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால குழந்தைகள் வந்து நீங்க சிறிய வயதில நீங்க படிக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து இன்றைக்கு உங்களுக்கு அந்த கருத்துக்கள் வந்து உங்களுடைய அறிவுக்கு தகுந்தாற் போல அதனுடைய பொருள் விளங்கும். இன்னும் அதே புத்தகத்தை 4-5 ஆண்டுகள் கழித்து நீங்க படிக்கும் போது அந்த வயதிற்குரிய அர்த்தம் புரியும். இப்படி ஒவ்வொரு வயதிற்குரிய அளவிற்கு உங்களுடைய அறிவு வளர்ச்சியானது இருக்கும். அதனால அதிக அளவில் வந்து புத்தகங்களை நீங்கள் வந்து படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட முழுமதி அறக்கட்டளை சார்பாகவும் கொடுத்திருக்காங்க. ஆழி பதிப்பகம் மூலமாகவும் ஐயா அவர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் கொடுத்திருக்காங்க. நான் கூட சிறிய வயதுல இவ்வளவு புத்தகங்களை வந்து பார்த்துக்கிறது கஷ்டம். அதனால இந்த குழந்தைகள் வந்து ஒவ்வொருவரும் இந்த புத்தகங்களை எடுத்து படிக்க வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் உதவி ஆசிரியரும் வந்து பெருந்துணையாக உங்களுக்கு வந்து இருப்பார். இப்போ கலெக்டர் கூட பாத்தீங்கன்னா சார், நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ரெஜிஸ்டர் பண்ணணும், உங்க பிள்ளைங்களுக்கு வந்து புத்தகங்களை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை வந்து என்கரேஜ் பண்றதுக்காக ஜெராக்ஸ் காப்பி கேட்டாரு கலெக்டர் வந்து ஒரு முறை மீட்டிங்ல. உங்க பள்ளியில இருக்கிற அந்த நூலக புத்தகங்கள் வந்து கொடுத்து வாங்கக்கூடிய பதிவேடுகள் பராமரிக்கிறீங்க இல்லையா, அந்த பதிவேடுகளை ஜெராக்ஸ் பண்ணி கொண்டு வாங்க அப்படி. அதாவது அந்த ஆர்வத்தை வந்து நல்ல முறையில வளர்க்கணும் அப்படின்றத வந்து எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுமே வந்து எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா இப்ப வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய குறைஞ்சிடுச்சு. டிவி பார்க்கறதுலதான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்து ஒரு நல்ல நண்பனை போல ஒரு புத்தகம் வந்து நிறைய அறிவு வளர்ச்சி தூண்டக்கூடிய புத்தகங்கள். இப்போ பாத்தீங்கன்னா புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஐசக் நியூட்டன். அவர் என்ன பண்ணாரு, மரத்தடியில படுத்துட்டு என்ன செஞ்சாரு, ஒரு ஆப்பிள் கீழே விழும்போது இந்த ஆப்பிள் வந்து ஏன் கீழே விழணும், அப்படியே மேல போகலாம் இல்லையா, ஏன் கீழே விழணும் அப்படின்றத வந்து ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் மனதுக்குள்ள கேட்டதுனாலதான் பின்னால வந்து அவர் வந்து ஒரு புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமா சின்ன ஒரு ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி. இப்படி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் அற்புதமா சொன்னாரு. ஏன் இந்த மாதிரி நடந்தது, இதுக்குள்ள எப்படி வந்திருந்தாங்க, இந்த ரேடியோக்குள்ள எப்படி வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற கேள்விகள் வந்து மாணவர்களுடைய உள்ளங்கள்ல ஏற்படுத்தணும். ஆசிரியர்கள் வந்து கேள்வியை கேட்டுட்டு யோசிக்க விடணும். அப்படி விட்டோம்னா அவங்களுக்குள்ள வந்து நிறைய கருத்துக்கள் வந்து தோன்றும். அதை வந்து வெளிப்படையா அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதற்கான பதில் வந்து இந்த புத்தகத்துல இருக்கு, நீ படிச்சு நாளைக்கு தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை நம்ம தூண்டுற வகையில இருக்கும். அதனால இந்த வசதிகளை எல்லாம் முழுமதி அறக்கட்டளை செய்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த வசதிகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி
குடிநீர் வசதி கூட. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து போன வருஷம் தான் வாட்டர் போர்ட்லேருந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. எங்கெங்க வந்து குளோரின் அதிகமாக இருக்கு, பியூரி வாட்டர் எங்கே இருக்கும் அப்படின்றத பற்றி. அதனால வந்து சரியான ஒரு தண்ணியை வந்து நம்ம குடிக்கக்கூடாது, மாணவர்கள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பியூரி வாட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். வெளியில் எங்கேயும் குடிக்காமல் ஸ்கூலில் வந்து நல்ல சுத்தமான தண்ணியை வந்து எல்லா குழந்தைகளும் குடிக்கணும். நீங்கள் இந்த புத்தகங்களை நல்ல முறையில் படித்து எல்லாரும் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய அறிஞர்களாக வரணும், ஒரு எழுத்தாளர்களாக வரணும், ஒரு நல்ல அரசியல்வாதியாக வரணும். இப்படி ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு துறையில் வந்து சீரம் சிறப்புமாக வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய புதுக்கரிக்காத்தூர் பள்ளியை தேர்ந்தெடுத்து இதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தருவதாக உறுதியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய முழுமதி அறக்கட்டளையில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய கல்வித்துறையின் சார்பாக மிகுந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை தலைமைக்கு நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மாவட்ட பல்வேறு அவருடைய ஆசிரியர் முன்னிலையை நம்முடைய உதவி தொடர்ச்சி மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஒவ்வொரு அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் உடன் பணியாற்றும் ஆசிரியர் பெற்ற பள்ளியினுடைய நூலக தலைமையாசிரியர் நண்பர்கள் ஆகிய அனைவருக்கும் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து நேற்று சொன்னாரு, நல்ல இது மாதிரி எல்லா பள்ளிகளுக்கும் செயற்பட்டு கொண்டிருந்த என்னுடைய கணவன் வந்து இந்த செயற்பட்டு கொண்டிருந்த அரசாங்கம் செய்தாலும் அரசாங்கத்துக்கு ஈடாக செய்ய முடியாத பல்வேறு மேலும் மேலும் வந்து இது மாதிரி அறக்கட்டளைகள் வந்து எல்லா பள்ளிகளுக்கும் அந்த விரிவாக்கம் உங்களுடைய ஒத்துழைப்பு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும், குழந்தைகள் மூலமாக ஒரு புத்துலகை படைக்க வேண்டும், புது உலகை படைக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை ஜப்பான் மற்றும் குறிப்பாக ஜப்பானில் வாழ்ந்து வரக்கூடிய நம்முடைய முழுமதி அறக்கட்டளையினுடைய அண்ணன்மார்களும் அவர்களுடைய இன்றைக்கு இந்த விழாவை குறிப்பாக நூலகத்தையும் பல்வேறு புற கட்டுமான மற்றும் அகக்கட்டுமான வளர்ச்சிக்கு பயன்படும் விதமாக பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து நம்முடைய பகிர்ந்து கொண்ட ஐயா மணிவன் அவர்களும் பேராசிரியர் செல்வகுமார் அவர்களும் மற்றும் எழுத்தாளர் ஐயா செந்திலாதன் அவர்களும் மற்றும் இங்கே நம் கிராம மூத்தவர்களும் பெரியவர்களும் அறிவுசார் ஆசிரியர் பிறந்தங்களும் நம் அனைவருக்கும் வழிகாட்டினார்கள். நானும் ஒரு மாணவன் தான். நானும் அவர்களோடு அவர்களுடைய பேச்சிலே நானும் என்னை வளர்த்துக் கொள்ள இந்த பயணத்தில் நானும் பயணிக்க இருக்கிறேன். உங்களோடு இணைந்து நானும் ஒரு குழந்தையாக தொடர்ந்து பயணிக்க இருக்கிறேன். உங்கள் அனைவரும் சந்தித்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஊர் பொதுமக்கள் சார்பாக யாரேனும் ஒருவர் முன் வந்து நம்முடைய கோரிக்கைகளை இந்த நேரத்திலே நாம் வைத்தோம் என்று சொன்னால் அது மிக நன்றாக இருக்கும் என்ற காரணத்தினால் தான் நினைக்கிறேன். யாராவது ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த பள்ளிக்கு மன்னம் கட்டி கொடுத்துருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இப்போது வந்து நூலகம் உதவி சட்டை அப்படி எல்லா வகையிலும் நமக்கு உதவியது போல் இந்த அவர்களால் முடிந்தவரை உதவியது போல் பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர்கள் முன்வந்து இந்த பிள்ளைகளுடைய கல்வித்தரம் எப்படி இருக்குது என்பதை தலைமை ஆசிரியரிடத்திலே வந்து கூறினால் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க வைப்பாங்க. ஆனால் யாருமே நான் முன்னாடி சொன்னது போல செய்திருக்கேன். யாருமே வந்து பிள்ளைகள் வந்து எங்கள் பிள்ளைகள் வந்து படிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு அது ஹெட்மாஸ்டர்கிட்டயோ இல்லை ஆசிரியர்கிட்டயோ வந்து சொல்கிறதே கிடையாது. படித்தாலும் படிக்கலனாலும் அப்படியே விட்டுடுறாங்க. இதில் எல்லா மாணவர்களும் வந்து ஒரே தரத்தோடு படிக்கிறாங்கன்னு பார்த்தா கிடையாது. ஆனால் எல்லா பிள்ளைகளும் ஒரே போல தான்
பிறகும்போது எந்த குழந்தைக்கும் வந்து மூளை கம்மியாகலாம் இருந்துச்சு. அந்த ஆர்வம் வந்து பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக வரணும். அது மாதிரி இந்த எங்கிருந்தோம் படிச்சுட்டு எங்கேயோ போய் சமாளிக்கிறவங்கலாம் வந்து நமக்கு முதலீடு போட்டு செய்கிறாங்க. ஆனால் நம்ம படித்த நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு படிக்குதான்றதே வந்து பார்க்க கூட முடியல. அப்படி ஒரு குறை உங்ககிட்டே இருக்கு. அது உங்களுடைய குறைபாடு தான். பசங்க படிக்கலன்றதெல்லாம் ஒரு குறையே கிடையாது. பசங்க படிக்கலைன்னா பெற்றோரும் அது முழு காரணமாக இருக்கிறீங்க. பசங்க படிக்குது காலையில சொல்லி கொடுக்குற பாடத்தை வந்து மாலையில நம்ம ஒரு முறை படிக்க வச்சுனாதான் கண்டிப்பா அந்த பிள்ளைகள் நல்லா மனசுல நிற்கும். அப்படி யாருமே சேர்த்து கிடையாது. பசங்க வந்து பள்ளிக்கூடத்துல அதாவது அனுப்புறது வந்து ஒரு வேலையா நினைச்சிருக்காங்க. அது தப்பு. அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளை நாம எப்படி கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து குறைபாடுகளை வந்து ஆசிரியர்கிட்ட வந்து போனாதான் அந்த குறையை அவரு நீக்குவார். அதாவது வந்து அந்த எந்த குறைய சொல்றேன் இந்த பாடத்துல இந்த பையன் படிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பையனை வந்து ஒரு கவனிப்பு வந்து அதிகமாகும். அப்படி யாருமே சொல்றது கிடையாது. நம்ம எங்கிருந்தோ வந்தவங்களாம் செய்யறாங்க. ஆனா நம்ம இங்கே பார்த்து நம்ம பெற்றெடுத்து செய்யறதுக்கு முன் வரதில்லை. அது மாதிரி வந்து கண்டிப்பா வந்து இந்த குறைகளை வந்து நீங்களாம் முன் வந்து சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பா எத்தனை பேர் வந்து சொல்லுவீங்க நான் எதுவாக சொல்லிட்டு எங்கேயோ பாத்துக்கிறீங்க. ஒரு குழந்தைகளுடைய பெற்றோரும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் வீட்டில் குழந்தை வந்து எதில் வந்து வீக்காக இருக்கா, தமிழ்லையா, இங்கிலீஷ்லையா, கணக்குலையா, வாய்ப்பாட்லையா, நீங்கள் வந்து முன் வந்து சொல்லணும். அப்போ தான் வந்து வீட்டில் என்ன பண்ணுறான்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் இங்கே வாட்ச் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக இருக்கோம். அந்த முழு இது எங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைகளுடைய திறமை பற்றி. இருந்தாலும் வீட்டில் அவங்க என்ன செய்கிறாங்க என்ன செய்யலை அப்படின்றத சொன்னீங்கன்னா நாங்கள் கூடுதல் கவனம் எடுத்து பார்ப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவர் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை வருவார். நீங்கள் வரீங்களா என்னன்னு தெரியாது. அவங்க பேரனையோ அவங்க பேத்தியோ படிக்க வச்சு அவர் நேரில் பார்த்துட்டு அப்புறம் தான் அவர் வெளியே போவார். நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டீங்கன்னாலும் சரி விடவே மாட்டார். நான் என்ன வேலை செய்தாலும் சரி இந்த பெரியவரே இந்த போயிட்டு வர காலையிலேருந்து ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிக்கிட்டா கூட விடவே மாட்டார். ராத்திரி வந்தா நான் சொன்னேன் என்னை கேட்கல, குப்புசாமி என்னை படிக்க வைங்க, எனக்கு படிக்க வச்சு காட்டுங்க அப்படின்னு குப்புசாமி நேர்ந்து நின்று படிக்க வச்சு பெரியவரே பொண்ணோட இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்கான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கிளாஸ்லேயே 2ஆவதா வரான் அப்படின்னு சொன்னோம்னா சரி அப்படின்ட்டு அப்புறம் தான் வெளியே போவோம். ஆக இது ஒரு பெற்றோர் மட்டும் இல்லை, அனைத்து பெற்றோர்களுமே வந்து வாரத்தில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த குழந்தை எதில் வீக்காக இருக்கான். 1வது குழந்தைன்னா அந்த குழந்தை ஏன் இதை எழுதி தெரியல, இந்த குழந்தை இதை எழுதி சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா ஒரு பாதி எழுத்தாவது 1ஆம் கிளாஸ்ல இருக்கிற குழந்தைங்க தெரியும், 2ஆம் கிளாஸ் கொஞ்சமாவது எழுத்து கொடுத்து படிக்கணும், 3ஆம் கிளாஸ் சரளமாக படிக்கணும். இதை வந்து நீங்கள் வீட்டில் அவங்க படிக்க வச்சு ஏதாவது ஒரு அழைப்பதை ஏதாவது கொடுத்து படிக்க சொல்லி படிக்கலனாவே நீங்கள் அடுத்த நிமிஷம் பள்ளிக்கூடம் வந்து சார் இதில் இதுவாக இருக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த குழந்தைகளை கூடுதல் கவனம் எடுத்து நாங்கள் அந்த குழந்தைகளை நாங்கள் இன்னும் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு தாய்க்குளம் சார்பாக யாராவது ஒரு பெண்கள் சார்பாக யாராவது ஒருவரை தங்களுடைய கருத்துக்களை இங்கே சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும் யாராவது ஒரு தலைமை ஆசிரியர் சுருக்கமாக பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றும் பிரேக் விடல, ரொம்ப டைட்டாக இருக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. சார், பெற்றோர்களுக்கு முக்கியமா நீங்க வந்து அரசாங்க பள்ளியில படிச்சா கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்துங்க. ஏன்னாக்கா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதே ஒரு தனியார் பள்ளினா நீங்க நிறைய கவனம் செலுத்துறீங்க. அரசு பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவனமே செலுத்த கிடையாது. டெய்லி ஹோம்ஒர்க் நோட் தான் வாங்கி பாருங்க.
டிக் பண்ணுங்க, தெரியலனாலும் டிக் பண்ணி விடுங்க. பசங்க வந்து கொண்டாந்து ஆசையாக காமிச்சாங்கனாக்கா குழந்தைங்க டிக் பண்ணி வச்சுக்கினாக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தூண்டல் இருந்தால் தான் குழந்தை இருக்கும். அதனால அதை தயவு செய்து பெற்றோர்கள் வந்திருக்கீங்க. இந்த அறக்கட்டளை சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுடைய ஏதாவது ஒரு டிராயிங் வரைஞ்சு தவறுதலா வரைஞ்சிருந்தா கூட நீங்க டிக் பண்ணுங்க. படிக்காத பெற்றோர்கள் இருந்தா கூட ஊக்குவிங்க. தப்பு மட்டும் போடாதீங்க, தப்பு போட்டு அவனை டீக்ரேட் பண்ணாதீங்க. அதனால அதை கேட்டுக்கிறேன். தயவு செய்து நீங்க ஃபாலோ ஒர்க் நீங்க பார்க்கணும். அது இந்த நம்முடைய உதவி தொடக்க கல்வி அலுவலர் மற்றும் இந்த அறக்கட்டளை சார்பாகவும் சார் சொன்னார், நல்ல நகைச்சுவையா சொன்னாரு, அவரும் சாரும் சொன்னார், நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும். தயவு செய்து இந்த டிவி பார்க்குற பழக்கத்தை கட் பண்ணி புத்தகத்தை நிறைய படிக்கிறதுக்கு ஏற்பாடு இன்னைக்கு வாழ்க்கையோட ஐக்கியமாயி போச்சு. அது முடியாது. அது இருக்கணும், இது இருக்கணும் சொல்லுங்க. டிவி பார்க்கணும்ன்றது தான் அதாவது நாளைக்கு 24 மணி நேரத்துல நிறைய பள்ளிகள் நான் சொல்றது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 3 1 பங்கு நேரம் தான் பள்ளியில இருக்காங்க, 2 பங்கு நேரம் வீட்டுல இருக்காங்க. வீட்டுல நீங்க அரவணைச்சு நல்லா படிக்க வச்சு நல்லா இது பண்ணணும், நல்லா தூண்டலா இருக்கணும். அதுதான் கேட்கும். சார், இந்த பள்ளியில 2 ஈராசிரியர் பள்ளியா இருந்துச்சு. அது நிரந்தர ஆசிரியரா படிக்கணும்னா நல்லா இருக்கும். இல்ல வேக்கன்சி காமிச்ச இடம் வேக்கன்சி காமிச்சோம். ஆனா சேவா பண்ணதுனால என்ன சார் அதாவது ஒரு ஆசிரியரா கவனம் செலுத்தி கரெக்டா பாடணுன்றது என்னுடைய ஆசை. சார் தலைமை ஆசிரியர் ஒரு சில கருத்துக்களை இந்த இனிமையான குழந்தைகள் தினத்தில் முழுமதி அறக்கட்டளை சார்பில் இந்த பள்ளியில் நூலகமும் மற்றும் சுத்திகரிப்பு வழங்கி இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அறக்கட்டளையுடைய மற்றும் நம்முடைய ஒன்றியத்தினுடைய உதவி தொடக்க கல்வியாளர் கூடுதல் உதவி தொடக்க மேற்பார்வையாளர் தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் இந்த பள்ளியுடைய தலைமையாசிரியர் பெற்றோர்கள் குழந்தைகள் அனைவரும் இந்த அறக்கட்டளை உதவி செய்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய மனம் வேண்டும். அந்த மனதோடு ஜப்பானில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த கேள்விப்பட்டவுடனே நான் எனக்கு படித்த ஒரு சின்ன ஒரு கதை, அது ஜப்பான் கதை தான். அதை சொன்னோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏனென்றால் ஜப்பானில் அடிக்கடி இந்த பூகம்பம் வரும். அப்படி பூகம்பம் வர்றதுனால அங்கே எல்லாம் அந்த மரப்பலகையாலான வீடுகள் தான் அங்கே கட்டிக்கிட்டு இருக்கோம். நான் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கேன். அப்படி மரப்பலகைகளாக இருக்கக்கூடிய அந்த வீடுகள் எப்படின்னாக்கா அந்த பலகைகளை அப்பப்போ ஆணி அடித்து தச்சு வச்சுருப்பாங்க. மறுபடியும் ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஆணிகளை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முறை வீடு அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த 2 பலகைகளுக்கு மத்தியில் ஒரு பள்ளி போயிருக்கு. இவர் ஆணி அடிச்சுட்டார், இவருக்கு தெரியாது. அப்படி ஆணி அடித்த உடனே அதனுடைய ஒரு கால் ஆணியில் மாட்டிக்கிச்சு. அது அப்படியே இருக்குது. ஒரு வருடம் கழித்து மறுபடியும் அந்த வீட்டை ரிப்பேர் செய்கிறாங்க. அந்த பலகையை பிக்கும் போது அந்த கால் மாட்டி இருந்த ஆணியில் மாட்டி இருந்த பள்ளி அது உயிரோடவே இருக்கு. அந்த வீட்டுக்காரருக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி நடந்தது? 1 ஆண்டுகளுக்கு ஆணி அடித்தது 1 ஆண்டுக்கு முன்னே, ஆனால் பள்ளி உயிரோட இருக்குது. அப்படியே உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ பார்த்தாக்கா இன்னொரு பள்ளி அதுக்கு உணவு எடுத்துட்டு அது கொடுக்குது. இதை அவர் கண்கூடாக பார்க்குறாரு. அப்போ ஓராண்டா அது எப்படி உயிர் வாழ்ந்தது? இன்னொரு பள்ளி உதவி செய்தது. அதுபோல தான் இப்போ இவங்களும் என்ன பண்ணாங்க, நமக்கு உதவி செய்கிறது இல்லைங்களா? ஆக அது ஒரு பெரிய மனம் வேண்டும். அந்த மனதோடு இங்கே உதவுகிற அதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். இப்போ பயன்படுத்தி கொண்டு இதை நாம் நம்முடைய மக்களுக்கு பயனுடையதாக ஆகணும். ஏன்னா மற்றதை நாம் அவங்க எப்படி செய்கிறாங்க, அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய உதவும் மனப்பான்மைகள் இல்லையா,
அதை வந்து நாம அதை பயனுடையதாக்கி மற்றவர்களுக்கு பயனுடைய இதுதான் மனித வாழ்க்கை தத்துவமே இதுதாங்க. இந்த தத்துவ பிரகாரம் வந்து நாம வாழ்ந்தோம்னாக்கா நாம எல்லோரும் சிறப்பாக இருக்கலாம் என்று சொல்லி இந்த நல்ல உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவுக்கு வருகின்ற பெயரை கேட்கும்போது அதில் அனைத்து பொருளும் அடங்கியுள்ளது. இந்த பெயரை கலக்கிறது பெரிய இது இருக்கணும்னு மதி என்றால் அறிவு. யார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் தமிழை சொல்லலாம், இன்னொரு பக்கம் நல்ல அறிவு. அந்த அறிவு எப்படி இருக்குதுன்னா முழுமையாக இருக்குது. அந்த அளவில் முழுமை பெற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு அந்த பெயரளவு இருக்கு. அதனால இதுக்கு மேல ஒரு விளக்கு சொல்லணும்னா அது எதுவும் தெரியல. இதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அவையில் கூடியிருக்கின்ற அனைவருக்கும் முன்னாடி நான் வச்சு குழந்தையாக வருது. எல்லாரும் என்னை விட அறிவியல் பெற்றவர்களாகவும் நல்ல தத்துவ பேராசிரியர்களாகவும் அனைத்து கருத்துக்களும் தெரிந்த நல்ல ஒரு சிறந்த மனிதர்களாக தான் என் கல்வி தோன்றுகிறத தவிர நான் தான் இந்த இடத்துல ஒரு சிறு குழந்தையாக அதனால இருந்த அந்த ஒரு சின்ன ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லலாம். நம்முடைய சைக்கிள் 2 வீல் இருக்கு. அந்த 2 வீலை வச்சு நிறுத்தணும்னா சைக்கிள் நிற்காது. 3வது சப்போர்ட் ஒரு கார் வைக்கணும், அதான் அந்த சைக்கிள் நிற்கும். அது போலதான் ஆசிரியர் பக்கம் சொல்லிக் கொடுத்தாலும் பெற்றோர் ஒரு பக்கம் சொல்லிக் கொடுத்தாலும் இது போன்ற ஒரு தொண்டு நிறுவனங்கள் நமக்கு உதவி செய்தாலே இந்த வாழ்க்கை என்ற சைக்கிள் நேராக நிற்க முடியும் தான் என்னுடைய அங்கம். அந்த கருத்துக்கு இணங்க இந்த 3வது கால் எப்போ ஒரு மனிதனுக்கு 3வது கால் எப்போ வரும்? வயதானா மட்டும் சொல்லக்கூடாது, முழுமையான அறிவு பெற்றவர். முழுமையான அறிவு பெற்றவர்களுக்கு தான் அந்த 3வது கால் வரும். அந்த 3வது கால் இருந்த இந்த முழுமதி என்ற இந்த அறக்கட்டளை நமக்கு வழங்குகின்ற நல்ல ஒரு ஆர்வம் வளரணும், அறிவு வளரணும் என்ற கருத்துக்கேற்ற நல்ல அறிவு வளர்வதற்கு ஒரு நூலயமும் ஆற்றல் நல்ல ஆரோக்கியமாக வளர்வதற்கு ஒரு புதியதும் வழங்கி இந்த பள்ளி வேலைகளும் வளர்ச்சி அடைவதற்கு வழிகாட்டி அனைத்து உதவிகளுக்கு நன்றிகளை பள்ளியின் உதவி ஆசிரியர் நன்றி கூறுகிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். நூலகம் மற்றும் பயன்பாட்டு விழா முழுமதி அறக்கட்டளை சார்பாக வந்திருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் முன்னிலை வைக்கும் எங்கள் உதவித்தொடர் கல்வியில் உள்ள ஐயா அவர்களுக்கும் கூடுதல் உதவித்தொடர் கல்வியில் உள்ள அம்மா அவர்களுக்கும் வட்டார வள மேற்பார்வையாளர் ஐயா அவர்களுக்கும் திருப்பள்ளியில் வந்திருக்கும் தலைமையாசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வட்டார ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாகவும் தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் சார்பாக நன்றியை தெரிந்து கொள்கிறோம். என்ன பண்ணலாம்? முழுமதி அறக்கட்டளை வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நிக்கட்டும்
ஏன் ஆசை? ஓகேவா? எல்லாரும் ஒரு ஓ போடுங்க. சரிங்க. கையை உயர்த்தி ஒரு மோசமா சொன்னதை நல்லா இருக்கும். அப்படியே இருந்தா எப்படி நல்லா இருக்கும்? கையை உயர்த்தி ரேடியோலாம் பண்ணாதீங்க. எல்லாரும் சேர்ந்து சாருக்கு ஒரு ஓ போடுங்கப்பா. ஓ போறது எப்படி தெரியுமா? ஓ ஓ போட சொன்னா ஓஹோ. தண்ணி கூட இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்க. பார்த்தா கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க சார். கொஞ்சம் சேர்ந்துருங்க சார், கொஞ்சம் சேர்ந்துருங்க. ஓகே, எனக்கு ஓகே. தம்பி அப்பா பின்னாடி வந்துடும், பின்னாடி வந்துடும். ஓகே, நீங்கள் இங்கே நில்லுங்க, இந்த இடத்துல வந்துடும். இங்கே நீங்கள் தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே இருங்க.